ஹியூமர் கிளப்ல என்ன ஜோக் வேணாலும் அடிக்கலாம், அதுல சிரிக்கணும் தான் அவங்க வர்றாங்க. அங்க லாஜிக் கூட இருக்காது. நான் பட்டிமன்றம்ன்றது அறிவுபூர்வமான விவாத களம். 2000 வருஷமா தமிழ்ல இருக்கிறது. பன்னரும் கலை தெரி பட்டி மண்டபம்னு கம்பன் எழுதியிருக்கு. பள்ளி, கல்லூரி, வங்கி பணி, பாப்பையா மூலமா பேச்சாளர், நடுவர், அதுல இருந்து சினிமா, இந்த பயணத்தை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற நிலைமையில இருந்தது. இன்னும் வேடிக்கை என்னன்னா, எனக்கு அடுத்து 1 வருஷம் கழிச்சு என் தம்பி படிச்சார். அவர் எனக்கு முன்னாடி பேங்க் வேலைக்கு வந்துட்டார். எங்க அப்பா சொன்னாரு, உங்க அண்ணன் சும்மா தானே இருக்கான், இன்னொரு பேங்க்ல அவனை போய் சேர சொல்லுங்க. ஒரு மேடை பேச்சு, அது பட்டிமன்றம் எதா இருந்தாலும் பேராசிரியர்கள், முனைவர், அப்படி இருக்கப்ப அந்த மேடையிலையும் நம்மளால போய் அவங்களோட ஒரு சக பேச்சாளர் ஆக முடியும்னு நம்பிக்கை இந்த தருணத்துல வந்து ஹரிப்பிரியா ஜுவல்லர்ஸ் ஓனர் வந்து கதவை தட்டினார். நான் தான் கதவை தட்டினேன். ஐயா, பெரிய பிரச்சனையா? என்ன, முதலமைச்சர் ஜெயலலிதா திடீர்னு கடற்கரையில உண்ணாவிரதம் இருக்காங்க, ஒரு பேச்சாளர் வர வேண்டியது, அவரால் வர முடியலைங்க, என்ன செய்யறதுன்னு. பேச்சாளர் தானே இல்ல, இந்த இவன் இருக்கான், இவனை வச்சு பயன்படுத்திக்குவான். அவர் நான் இருந்த கோலத்துல என்னை பார்த்துட்டு 10 பைசாவுக்கு மதிக்கல. திரைப்படங்கள்லயே ரஜினியோட மாமனாரா நடிச்சது டக்குன்னு ஈஸியா கனெக்ட் ஆச்சு. இன்னும் அந்த 2 படங்களும் எங்களால மறக்கவே முடியாது. ஒரு ஹேண்டிகேம்ல வந்து ஒரு வேஷ்டியை கட்டி குறுக்கு நடுக்கு நடக்க சொல்லி இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்க, சரி போயிட்டு வாங்க, உங்களை வந்து ஒரு படம் எடுத்து வைக்க சொன்னாரு சங்கர் சார். ஏதோ அவர் லியோனி சார் கொடுத்ததுல டேட் ஏதோ ஒத்து வரல, அது எனக்கு தெரியாது. 2 இடங்கள்லயும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் மறைமுகமா மறைமுகமா என்று நிறைய பேர் சொன்னாங்க. சிவாஜி படம் எல்லாம் வந்தப்போ நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு சினிமாவுக்கு போங்க, இதுதான் எனக்கு சோறு போட்டது. 1984 யாருமே என்னை மதிக்காத காலத்துல என்னை மதிச்சு வேலை கொடுத்தது பேங்க் தான். அப்ப நான் பேச்சாளர் கிடையாது. என் பக்கத்துல ஒரு பெண் பேச்சாளர், இடையில ஏதோ அவங்க ஒரு ஜோக் சொன்னாங்க, நான் சிரிச்சிட்டேன். திரும்பவும் நான் ஏதோ சொன்னேன், அவங்க சிரிச்சாங்க. இது இப்ப ஐயா பேசிக்கிட்டு இருக்கோம், நிகழ்ச்சி முடிஞ்சு வண்டி ஏறணும்னு பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். அம்மா அவ்வளவு பெரிய ஆளா, நீங்களா என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க, மதுரை வரைக்கும் திட்டினார். எங்கே 916 கோல்டு கம்மி ரேட்டில் கிடைக்குன்னு தெரியுமா? நம்ம DARjewelry.comல தான். மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது வேஸ்டேஜில் ஃப்ளாட் 50% ஆஃபர் இங்கே மட்டும் தான் தராங்க. ட்ரெடிஷ்னல், ஆன்டிக், லேட்டஸ்ட் டிசைன்ஸ், இந்த மாதிரி 1 lakhக்கு மேலே கலெக்ஷன்ஸ் நம்ம DARjewelry.comல மட்டும்தான் இருக்குது. இப்போவே உங்கள் ஃபோன் எடுங்க, உங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை வர்ச்சுவலாக செலக்ட் பண்ணி நம்ம DARjewelry.comல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். வணக்கம். கோவை நகைச்சுவை சங்கம் யூடியூப் சேனலுக்கு இன்றைய நமது விருந்தினர் தமிழ்நாட்டில் மிக பிரபலமான பட்டிமன்றத்தின் ராஜா, மகாராஜா. எங்கள் மேடையில் ஒரு மருத்துவர் ஐயா சொன்ன தலைப்பு தான் இது, பட்டம்தான் இது. அதுக்கு நெடுங்காலமாக தமிழ்நாட்டை பேச்சாலையும் நகைச்சுவை உணர்வாலையும் கட்டி போட்டவர். எந்த பண்டிகை காலத்திலும் நம்ம வீட்டுக்கு மறக்காமல் வரவரில் இவரும் முக்கியமானவர். இன்னைக்கு அவரோட நேர்காணல், நிறைய கேள்விகள் சுவைப்பட வச்சுருக்கோம். அதுக்கு எல்லாரும் நல்ல பதில் வாங்கலாம்னு நம்பிக்கை இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கங்க. கோவை நகைச்சுவை சங்கம் யூடியூப் சேனலுக்காக நீங்கள் பேட்டி கொடுக்க சம்மதிச்சதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கோவை நகைச்சுவை சங்கம் இந்த பகுதியில் நீண்ட காலமாக மிகச் சிறப்பான ஒரு சேவை செய்து வருகிறது. மக்களை மகிழ்விக்கிறது, மன இறுக்கத்தை நீக்குகிறது. வாங்க கொஞ்சம் சிரிக்கலாம் அப்படின்னு அழைக்கிறது. யார் செய்கிறா அந்த மாதிரி? வாங்க சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க, வாங்க ஏதாவது பேசலாம்னு சொல்லுவாங்க, வாங்க சிரிக்கலாம்னு ஒரு அருமையான ஒரு அரங்கை அமைத்து தருகிற கோவை நகைச்சுவை சங்கத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் 2 முறை வந்திருக்கிறேன். என் நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கூப்பிட்றீங்க, எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி சார். சார், நீங்கள் பள்ளி, கல்லூரி அதை முடிச்சுட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் காசாளர், அதுக்கப்புறம் வங்கி பணி, அப்புறம் பாப்பையா மூலமாக பேச்சாளர், அதுக்கப்புறம் அதுலேருந்து நடுவர், அதுலேருந்து சினிமா, இப்போது விளம்பரம், இந்த தொடர்ந்து பயணம் பண்ணுறீங்க. இந்த பயணத்தை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் இப்போ யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு படிக்கிற காலத்தில் என்ன ஆவோம் அப்படின்னு யாராவது கேட்டால் எதுவுமே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு அப்போ இலக்குகள்னு எதுவும் இல்லை. எங்கள் காலமெல்லாம் 80 ஒட்டின காலம். அப்போது இந்த நம்ம நாடு எப்படி இருந்ததுன்னு அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். வேலையின்மை ரொம்ப பெருகி இருந்தது. சினிமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலையில்லா திண்டாட்டத்தை தான், வறுமை நிறம் சிறப்பு, நிழல்கள் படம், நிழல்கள், இந்த மாதிரி இந்த பட்டத்தை வாங்கி கிழிச்சு போடுற மாதிரி படங்கள் எடுத்தாங்க. மனதளவில் எங்களுக்கு ஒரு டிஜெக்டடாக என்ன இருக்கும் எதிர்காலத்தில், எங்கே போவோம், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற நிலைமையில் இருந்தது. நான் அகாடமிக்காக நான் நல்லா ஷைன் பண்ணேன்.
நான் படித்த பள்ளியிலையும் முதல் மாணவன், கல்லூரியிலையும் காமர்ஸ் பிகாம் அதுலேயும் நான் முதல் மாணவன். அவ்வளவு இருந்தும் சரியான வேலை கிடைக்கல. எங்கேயுமே நம்மளை யாரும் கூப்பிடலை. எந்த ஒரு போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வுக்கு போனாலும் ஏதோ ஒரு வகை தடை இருந்தது. என்னால் அதில் இடம் பிடிக்க முடியலை. இன்னும் வேடிக்கை என்னன்னா, எனக்கு அடுத்து 1 வருஷம் கழித்து என் தம்பி படித்தார். அவன் எனக்கு நெக்ஸ்ட் செட் நடிகர் விவேக் அவரோட செட்டு அவர் அதே அமெரிக்காவில். அவர் எனக்கு முன்னாடி பேங்க் வேலைக்கு வந்துட்டார். அதை விட வேடிக்கை, அவருக்கு 3 பேங்க்ல இருந்து ஒரே நேரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. எங்கள் அப்பா சொன்னார், உங்கள் அண்ணன் சும்மா தானே இருக்கான், இன்னொரு பேங்க்ல அவனை போய் சேர சொல்லுங்க. அது என் தம்பி பேருக்கு வந்த ஆர்டருக்கு என்ன போய் ஜாயின் பண்ணுன்ற அளவுக்கு அவங்க என்னை ரொம்ப பரிதாபமாக பார்த்தாங்க. அப்படிதான் நான் இருந்தேன். அதுக்கிடையில் இந்த காசாளர் பணி, அது இரவு பணி இருக்கும், ராத்திரியெல்லாம் தூக்கம் இருக்காது. அப்புறம் இந்த டிரைவர் கண்டக்டர்களோட நம்ம பழகணும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனால் உலக வாழ்க்கையை எனக்கு சரியாக சொல்லி கொடுத்தது அந்த பாண்டியன் ரோடுவேஸ் கார்பரேஷனில் நான் வேலை செய்த காலம்தான். நிறைய பேரை விதவிதமான மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு இருந்தது. ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு உலக அறிமுகத்தை அது கொடுத்தது. நல்லாவும் இருந்தது எனக்கு. அப்புறம் பேங்க் வேலை, அதுவுமே நான் எதிர்பார்க்கல. பேங்க் வேலைன்னா என் முதல் பையன் பிறந்து 10ஆவது நாள் எனக்கு பேங்க்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் சென்னை. ஆனால் நான் ரொம்ப படிக்கிற காலத்திலேருந்தே பாப்பையா சாருடைய ரசிகன் நான். அவர் எங்கே பேசினாலும் போய் கூடவே நிற்பேன். அதனால் அவர் என்னை கொஞ்சம் வாடான்னு கூட்டு தெரிஞ்சார். அவர் போகிற இடமெல்லாம் கூட்டு போவார். அப்போ எனக்கு பேசணும், மேடைக்கு வரணுன்ற எண்ணமும் கிடையாது, அதுக்கு தகுதி இருக்கதாகவும் நான் நினைக்கல. ஏன்னா நான் படித்தது வணிகவியல். தமிழ் நான் கல்லூரியில் படித்ததே இல்லை. ஆங்கில மீடியம், ஆங்கில வழி. ஏதோ இறைவன் அருள், அவர் என்னை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சார். எனக்கு இலக்கிய ஆர்வம் இருந்தது. ரொம்ப சின்ன வயசுல நான் நிறைய வாசிப்பேன், நிறைய பேர் பேச்சை கேட்பேன். அதனால அவர் என்னை ஒரு தற்செயலாக வா வந்து பேசுனாரு. அப்படியே வந்துருச்சு. அதிலிருந்து இங்கே எங்கே பயணம் பண்ணியாச்சு. நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீதானா அப்படின்னு யாராவது என்ன ஒரு 30 வருஷம் முன்னாடி இதெல்லாம் உனக்கு செய்ய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். எப்போவுமே இறை நம்பிக்கை நிறைய இருக்குது எனக்கு. அதனால் கடவுள் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு தான் தீருவார். அது பட வேண்டியது எல்லாம் பட்டு தான் ஆகணும், அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தான் ஆகணும், அடைய வேண்டியது அடைஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இதில் என் முயற்சி அப்படின்றத விட இறைவனின் அருள்னு தான் நான் நினைப்பேன். அந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், ஒரு மேடை பேச்சு, அது பட்டிமன்றம் எதாக இருந்தாலும் பெரிய பேராசிரியர்கள், முனைவர், மெத்த படித்தவங்க, அப்படி கோலோச்சின காலம். அப்படி இருக்கப்ப அந்த மேடையிலையும் நம்மளால் போய் அவங்களோட ஒரு சக பேச்சாளராக ஆக முடியும்னு நம்பிக்கை எப்போ சார், எந்த தருணத்தில் வந்தது உங்களுக்கு? இல்லை, அதுதான் சொல்கிறேனே. உண்மையை சொல்லணும்னா நான் எல்லார் பேச்சுக்கும் ரசிகர். எங்கள் பட்டிமன்ற குழுவில் அப்போ தாக்கு சுப்பிரமணியன் ஐயா இருந்தாங்க, பேராசிரியர் ராஜாராம் இருந்தாங்க, புலவர் காந்திமதி அம்மா, கு துரைராஜன் ஒரு முனைவர் இருந்தார், அவர் ஒரு கல்லூரியினுடைய முதல்வர், சொல் வழங்கும் பெருமாள், சக்தி பெருமாள்னு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க, தமிழ் குடிமகன் இருந்தார், முன்னாள் சபாநாயகர் மந்திரியார். இவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துலேருந்தே அவங்க கூடவே சுற்றி வந்ததுனால அவங்க என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு எங்கே போனாலும் அவங்களும் அழைச்சிட்டு போவாங்க. அப்படி பழகினதுனால எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். நான் தரையில் உட்காந்து கை தட்டுறவேன். அதனால் இந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் ராஜாராம் ஐயா தான் ஒரு நாள் வர இயலலை. அவர் திடீர்னு ஏதோ உடல் நலம் இல்லைன்னு சொன்னப்போ, பாப்பையா சார் நீ வா, எத்தனை கூட்டம் கேட்டிருக்க, பேச வாய்ப்பு இருக்குன்னா வா வந்து பேசு அப்படின்னாரு. அது என்ன தான் இறை திட்டம்ன்றது, எது எனக்கு நம்பிக்கை கொடுத்ததுன்னு இப்போவும் எனக்கு தெரியல. வர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். அவர் என்னை கூப்பிட்டது இரவு 10 மணிக்கு, மீட்டிங் 10:30 மணிக்கு மதுரையில். இப்போ நான் குடியிருக்கிற வீட்டுக்கு அடுத்த தெரு தான், சொக்கலிங்க நகரில். ஒருவேளை அப்போ நான் இல்லைங்க என்னால் வர முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி மேடைக்கு வர்றதுன்னு சொல்லி இருந்தால் அப்போவே இந்த பயணம் தொடங்காமலே இருந்திருக்கும்.
அது ஏதோ ஒரு நம்பிக்கை. கணவனா மனைவியா குடும்ப முன்னேற்றத்திற்கு யார் பெரிதும் உதவுவது அப்படின்னு அதான விஷயம். தலைப்பு 91ல அப்பதான் ராஜீவ் காந்தி அந்த மரணம் அது நடந்த கொஞ்ச நாள்ல இந்த ப்ரோக்ராம். அப்ப போய் பேசும்போது ஒரு கணவன் எவ்வளவு முக்கியம், ஒரு தேசத்துக்கு தலைவன் மாதிரி அப்படியெல்லாம் ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன். அந்த காலத்துல என் கூட பேசின எல்லாருமே பெரும் பகுதி இலக்கிய உதாரணங்களோட தான் பேசுவாங்க. அவங்க உடனே ஒரு வள்ளுவனை, ஒரு கம்பனை, அல்லது சிலப்பதிகாரத்துல இருந்து கோவலன் எப்படி இருந்தா, மாதவி எப்படி இருந்தா, கண்ணகி எப்படி இருந்தா, சீதை எப்படி, இப்படிதான் அவங்க பேசுவாங்க. நான் போய் பேசின அந்த 10 நிமிடமும் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பேசினேன். அதனால மக்கள் மத்தியில இது சாதாரணமா புரிஞ்சுது, ஈஸியா கனெக்ட். அப்போ பேசிட்டு வந்துட்டு அப்பவும் நான் நினைச்சேன் இது இன்னைக்கோட சரி, இனி நம்மளை யாரு கூட போறா. ஏன்னா அப்போ எங்க பட்டிமன்ற குழுவுல குறைந்தது 10-12 நல்ல பேச்சாளர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பேராசிரியர்கள் அல்லது புலவர் பட்டம் வாங்கினோம். நம்மளை ஏதோ ஒரு நாள் கூத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் நினைச்சேன். இன்னும் என்னால் அது மறக்க முடியாது. அப்போ நாங்கள் அந்த பட்டிமன்றம் முடியும் போது 2 மணி இருக்கும் இரவு. முடிச்சுட்டு ஆட்டோவில் தான் எல்லாரும் வராங்க. அப்போ அதுதான் வசதி எங்களுக்கு, காரெல்லாம் தரமாட்டாங்க. ஆட்டோவில் அப்படி வந்து ஒரு முனையில் பால் கடை, சூடாக பால் வித்துட்டு இருக்கான். ஐயா சொல்கிறார், இப்போ எல்லாருக்கும் பால் வாங்கி கொடுப்பா அப்படின்ற. நான் தான் போய் வாங்க போகிறேன். வாங்கிட்டு அந்த பாலை கையில் இந்த இது இருக்கும்ல, டீ டம்ளர்ல வைக்கிறது, அதில் தூக்கிட்டு வர்றேன். உள்ளுக்குள்ளே காந்திமதி அம்மா இருக்கிறாங்க. அவங்க அந்த ஆட்டோவில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க பாப்பையா சார்கிட்ட, ஐயா இந்த தம்பி நல்லா பேசுதியா, இவங்களை நீ கூப்பிடுங்க ஐயா, நமக்கே பிடிக்குதியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் இருக்கும்போது அவங்க அதை சொல்லலை, நான் இல்லைன்னு நினச்சி அவங்க சொன்னாங்க. எனக்கு முதல்ல சிபாரிசு பண்ணது புலவர் காந்திமதி அம்மா. அப்படியே அது கொஞ்ச நாள் கழித்து எப்பயாவது கூப்பிடுவாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை. யாராவது ஆள் வரலன்னா இந்த சப்ஸ்டிடியூட்னு இருக்காங்களே, கிரிக்கெட்டில் 12வது நம்பர் இருக்காங்களே, தண்ணி தூக்கிட்டு போகிறேன், அந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாள் இருந்தேன். கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு பர்மனன்ட் பிளேஸ் வாங்கி கொடுத்தேன். அது ரொம்ப மறக்க முடியாது. இங்கே கிராஸ்கட் ரோடில் ஹரிப்பிரியா ஜுவல்லர்ஸ் இன்னும் இருக்குங்க. அவங்க 1ஆம் ஆண்டு விழா நடத்தினாங்க. 1ஆம் ஆண்டு விழா. அந்த விழா நகையை பற்றி தலைப்பு போட்டாங்க. நகைக்கடையில், அதாவது தங்க நகை வாங்குவது ஆடம்பர செலவா இனிய சேமிப்பா. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தலைப்புல பட்டிமன்றம் நடந்ததே இல்லை, முதல் முறையா நடத்து. அப்போ 1994, 95 அந்த ரேஞ்சில், எனக்கு அது ஆண்டு ஞாபகம் இல்லை. அதுக்கு முந்தின நாள் இரவு திருச்சியில் ஒரு ப்ரோக்ராம். அப்போல்லாம் இந்த மாதிரி 4 வழிச்சாலையெல்லாம் கிடையாது. திருச்சியிலேருந்து இங்கே வர்றதுன்னா குறைஞ்சது 6 மணி நேரம் ஆகும், ஒத்த ரோடு. அந்த நிகழ்ச்சியை முடிச்சது சனிக்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமை மாலையில். இப்போது நான் அந்த நிகழ்ச்சியில் பேச்சாளர் கிடையாது. நான் ஐயா சொன்னார், புது தலைப்பு வரையா அப்படின்னாரு. சும்மா கூட்டத்தில் உட்காந்து பார்வையாளராக தான் நீங்கள் போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை தானப்பா, நீ எதுக்கு ஒத்தையில் திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகிற பஸ்ஸில் வா அப்படின்னு ஒரு மெட்டடர் வேனு, அது இருக்கும்ல, நான் ஏசி மெட்டடர், அதில் ஏறி திருச்சியிலேருந்து இங்கே வந்தோம். இங்கே சேரும்போது அதிகாலை 3 மணி இருக்கும். இந்த ராஜா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கு, இல்லை சார், காந்திபுரமா இருக்கும். காந்திபுரம், சாரி, ராஜா ஸ்ட்ரீட், காந்திபுரம், கிராஸ்கட் ரோடுக்கு பக்கத்தில். அங்கே எங்கேயோ தங்கினோம். இல்லை, தங்கினது ராஜா ஸ்ட்ரீட். சரி சரி. ப்ரோக்ராம் காந்திபுரம், இந்த கிராஸ்கட் ரோடில். அப்போது தங்கினோம். அன்றைக்கு நான் போதுமான உடைகள் எடுத்துகிட்டு வரல. முதல் நாள் பேசின அந்த கசங்கின வேட்டியோட வண்டியில், நான் இரவில் தூங்க மாட்டேன். டிரைவருக்கு பக்கத்தில் என்னை உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா எல்லாரோட வயசில் கம்மி நான் தானே. அதனால் ஏதாவது பேசிக்கிட்டு அந்த டிரைவரை உற்சாகப்படுத்திக்கிட்டு அப்படியே வருவேன். கடுமையான அலுப்பில் கசங்கின வேட்டி சட்டையோடு உட்காந்துருக்கேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பிட்டுட்டு ஐயா அறையில் அவர் படுத்தார். நான் காவலுக்கு மாதிரி உட்காந்துருக்கேன். அந்நேரம் அந்த ஹரிப்பிரியா ஜுவல்லர்ஸ் ஓனர் கதவை தட்டினார். நான் தான் கதவை திறந்தேன். அவர் என்ன எப்படி விலகியா அப்படின்ட்டு, ஐயா எழுப்புங்க. சார் இப்போ தான் படுத்திருக்காருங்க, இப்போ எப்படி எழுப்புறதுங்க? எழுப்புங்க, ரொம்ப அவசரம். நான் ஒரு பனியனும் ஒரு லுங்கியும் கட்டி உட்காந்துருக்கேன்.
அவர் என்னை யாருனே கண்டுக்கல. அங்கே போயிட்டு ஐயா பெரிய பிரச்சனையானாரு. என்ன நிகழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்டார். இல்லைங்கய்யா, முதலமைச்சர் ஜெயலலிதா திடீர்னு கடற்கரையில் உண்ணாவிரதம் இருக்காங்க. அதனால தமிழ்நாடு முழுக்க ஒரு வாகனம் போகலையா, ரயில கூட நிறுத்திட்டாங்க, தியேட்டர்லாம் மூடிட்டாங்க, எதுவுமே நடக்கலையா, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அவர் ஐயா கேட்டாரு, அப்ப பிரச்சனை இல்லை, நாங்க ரூம்ல இருந்துட்டு காலையில ஊருக்கு போறோம். இல்லைங்கய்யா, நம்ம நிகழ்ச்சி நடக்குதுயா, ஒரு பேச்சாளர் வர வேண்டியது. அவர் லியோனி, அவரை தான் அதுல 3வது பேச்சாளராக போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க ஒருத்தர் திண்டுக்கலுக்கு வேண்டியவர். அவரால் வர முடியலைங்க. அவர் எப்படி வர முடியாதுன்னு சொல்றாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா என்னைய பார்த்தாரு, அவரை பார்த்தாரு. என்ன பேச்சாளர் தானே, இல்லை இந்த இவன் இருக்கான், இவனை வச்சு பயன்படுத்திக்குவாங்க. அவர் நான் இருந்த கோலத்துல என்னை பார்த்துட்டு 10 பைசாவுக்கு மதிக்கலை என்னைய. அவர் ரொம்ப நொந்துட்டாரு. கடைசியா நீங்க போங்க, தைரியமா போங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த தலைப்புல ஆண்கள் சைடு, அது ஆடம்பர செலவுன்றதுக்கு அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 1-2 பாயிண்ட்டை தாக்கு சுப்பிரமணியன், ராஜாராம் 2 பேர்கிட்டையும் சொன்னேன். ஐயா இதெல்லாம் சொல்லுங்கய்யா, எனக்கு இதெல்லாம் தோணுதுன்ட்டேன். இருந்த சரக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன செய்யுது? அதை விட எனக்கு கஷ்டம் என்னன்னா, ட்ரெஸ் இல்லை, போட்டுக்கிறதுக்கு நல்ல உடை இல்லை, கசங்கின பழைய ட்ரெஸ் தான் இருந்தது. அதோட என்ன செய்யறதுன்னே தெரியல. கரெக்டா வந்தா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த கூட்டமெல்லாம் அங்க வந்துருச்சு. பட்டிமன்றம் பெரும் கூட்டம். எனக்கு அந்த காட்சி இன்னும் கண்ணு முன்னாடி நிக்குது. அவ்வளவு கூட்டம். ஐயா வராரு, எல்லாம் அப்படியே ஆரவாரம் பண்றாங்க, பெரும் கூட்டம், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் கேவலமா நடந்து வரேன். ஏன்னா என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை. நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா கூட்டத்தை பார்க்க வந்தவங்க கூட இதோட நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதோட மேடை ஏறியாச்சு. மேடை ஏறி எல்லாருக்கும் நினைவு பரிசு அவர் ஒரு இந்த காமாட்சி விளக்கு வெள்ளியில நகைக்கடைக்காரங்கள அதை எல்லாருக்கும் கொடுத்தாரு. அவர் கொடுத்து என்கிட்ட கொடுக்கும்போது என் கிட்ட ஒருவேளை அவர் வந்துட்டா என்ன செய்யறதுன்னு கேட்டார். அவர் என்னைய கடைசி வரைக்கும் மதிக்கல. நான் சொன்னேன், அவர் வந்தா நான் இறங்கிக்கிறேங்க, ஏன்னா அவர் பேர் தானே இருக்கு, நான் என்ன பண்றது. அப்போ அவர் மருமகள், அவங்க பேர் லட்சுமின்னு நினைக்கிறேன், அவங்க ஆமா அப்படின்னாங்க. அதாவது நீ ஒருத்தர் மேடையில கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறியே அப்படின்னு அவரை கண்டிக்கிறாங்க, சும்மா ஒரு வார்த்தை. அப்படியே இறங்கி போயிட்டாங்க. அன்னைக்கு இதே தான். நான் நகை கடைக்கு போறதுல என்ன நடக்கும், போய் வாங்கிட்டு வந்தா என்ன நடக்கும், அதை அப்படியே காட்சிப்படுத்துற மாதிரி பேசினேன். அந்த ப்ரோக்ராம்ல அது பெரிய சக்ஸஸ். முடிஞ்சோடனே அவர் ஓடி கையை பிடிச்சிக்கிட்டு, சாரி தம்பி, உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா பண்ணிட்டேங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அந்த நிகழ்ச்சி அந்த காலத்தில் இந்த விசிஆர்னு இருக்கும்ல, டேப்பு, அதை எடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போட்டாங்க. அப்போ கோயம்புத்தூர், நீலகிரி சைடு எல்லாம் அவங்க நகைக்கடை விளம்பரத்துக்காக அதை எல்லாத்துலேயும் கேபிள் டிவி இருந்தது போட்டாங்க. அதுதான் நமக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்த முதல் நிகழ்ச்சி. அதுக்கு பிறகுதான் அந்த இன்விடேஷன்ல என் பேரும் போட ஆரம்பிச்சாங்க. அதில் ஹரிப்பிரியா அண்ட் கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோடு, மறக்க முடியாத அனுபவம். அப்புறங்க மற்ற பேச்சாளர்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள்லாம் பார்க்கறது என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்களோட ஒரு மனிதரா மேடை ஏறி பேசினா என்னெல்லாம் பேசுவாங்க, எதார்த்தம், அப்புறம் அதில் இலையோட நகைச்சுவை. உங்களோட நகைச்சுவை தான் உங்களோட பேச்சில் ஹைலைட்டுங்கிறது எப்போ உணர்ந்தீங்கயா? இது இல்லை, என்னோட இயல்புலேயே கொஞ்சம் நகைச்சுவை இருக்கும். சின்ன வயசுல இருந்தே என்னை சுற்றி ஒரு சின்ன கூட்டம் இருக்கும். எங்கே போனாலும் ஏதாவது அந்த இடத்த கலகலப்பாக வச்சிருக்கிறது எனக்கு இயல்பு. எங்கள் அப்பா இருக்கும்போது பேச மாட்டேன், அவர் கடுமையான கோவப்படுவார். மற்றபடி நாங்கள் எல்லாரும் இருந்தாலோ, நாங்கள் சுற்றி இருந்தாலோ ஒரு நிகழ்ச்சியை அப்படியே காட்சிப்படுத்துகிற மாதிரி பேசி எனக்கு பழக்கம் உண்டு. இன்னொன்று, நான் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் இருந்தது கிராமம். அந்த கிராமத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ் டைமில் நாடகம் போடுவோம். கல்லூரி படித்த நான் 5 ஆண்டுகள், அதாவது எஸ்எஸ்எல்சி முடித்த பிறகுலேருந்து காலேஜ் முடித்து 1 ஆண்டு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாடகம் போடுவோம். அந்த நாடகத்தை எழுதுறது, அதுக்கு வசனம் எல்லாமே நான் தான்.
அதனால அப்போ அந்த அந்த அழைப்புகள் கூட வச்சிருக்கீங்களா? நோட்டீஸ்னுவாங்க அது. அதில் என் பேரை போட்டு அதை பெருமையாக நினச்சி அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்க அந்த காலத்தில் 1000 பேர் கூடுவாங்க. அதுக்கு வசூல் பண்ணி அதெல்லாம் அப்போ அதில் ஹியூமர் அப்படின்றது இழையோடும். அது அப்படியே மேடைக்கு வரும்போது இன்னொன்று நான் அதிகம் ஹியூமரை ரசித்தது பாப்பையா சார். ஓ அவரோட நகைச்சுவைக்கு நிகர் அவர் தான். அவர் அந்த காலத்தில் அவர் பண்ணியிருக்க மேடையில் ஒன்னொன்னையும் அவர் அப்படியே பெயிண்ட் பண்ணுவார். ஒரு காட்சியை ஒரு அழுகை காட்சினாலும் அந்த வீட்டில் நடக்கிறத அப்படியே காட்டுவார். நகைச்சுவை காட்சியாக இருக்குன்னா அதையும் காட்டுவார். அவருடைய பேச்சில் இழையோடைய நகைச்சுவை தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்மகிட்டையும் அது பாதிப்பு இருந்தது. அது ஆரம்ப முதல் நிகழ்ச்சியிலிருந்தே நான் அந்த பதில் சொல்லி பழகிட்டேன். அதிலே எனக்கு அந்த முதல் பட்டிமன்றத்தில் அதில் இருக்கிற ஹியூமர் வந்து மக்களுக்கு பிடிச்சது விட பேச்சாளர்களுக்கு பிடிச்சது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எப்படி நீங்கள் இந்த பெரியவங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு இடம் இருக்குன்னு நினச்சிங்கன்னு, அது நான் அப்படி நினச்சதை விட இவனும் இங்கே உட்காரலாம்னு என் கூட இருந்தவங்க நினச்சாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அன்றைக்கு இருந்த தாக்கு சுப்பிரமணியனோ ராஜாராம் ஐயாவோ காந்திமதி அம்மாவோ எதுக்குங்கய்யா இந்த பையன்லாம் போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. பரவாயில்ல இவர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் எனக்கு அங்கே இடம் கிடைச்சது. என்னுடைய இந்த பயணத்துக்கு பெரும் காரணம், முதல் காரணம் பாப்பையா சார். அதை விட துணை காரணம்னா என் கூட இருந்த அன்றைய பேச்சாளர். அது மெல்ல மெல்ல மக்கள் மத்தியில் அப்புறம் சன் தொலைக்காட்சியில் நான் முதல் நிகழ்ச்சியை நாங்கள் அதை பண்ணோம். சன் டிவி முதல்ல பூமாலைன்னு ஒரு வீடியோ கேசட், அதுலேருந்து சன் தொலைக்காட்சி தொடங்கி ஒரு 6 மணி நேரமா நம்ம ஆமாம், அதுவும் வெளிநாட்டுல இருந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பிலிப்பைன்ஸ்ல இருந்து எங்க தாய்லாந்து இருந்தோ வரும், மணிலாவா அங்கேருந்து வரும். அந்த காலத்திலிருந்து அதில் அவங்க ஒளிபரப்புன முதல் பட்டிமன்றமே எங்களோடது. மதுரையில் எல்ஐசி நிறுவனம் மதுரையில். அங்கே எல்ஐசி டே அன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் நடத்துனாங்க. எல்ஐசி பாலிசி எடுக்க தேவை பணமா மனமானு தலைவர். அதை நான் பாப்பையா சார், அவர் நடுவர், நான் தாக்கு சுப்பிரமணியன், காந்திமதி அம்மா, ரமணி பாண்டியன், 4 பேர் 2 பேர் அணிக்கு. அதில் நாங்கள் 2 பேரும் ஆண்கள் பணமேன்னு பேசினோம், அவங்க 2 பேரும் மனமேன்னு. நாங்கள் அதில் உட்காந்து இருக்கும்போது திடீர்னு இந்த கேமராக்களை தூக்கிட்டு யாரோ வந்தாங்க. எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்போல்லாம் கல்யாண வீடியோ கூட கிடையாது. அவங்க திடீர்னு வந்து அங்கங்கே நின்று ஒரு 3-4 பேர் எடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சன் டிவியில் அது வந்தது. அது 3 முறை ஒளிபரப்புனாங்க அப்போ சார். சன் டிவி சந்தித்த முதல் பட்டிமன்றம் பாப்பையா சார் இது. நாங்கள்லாம் பேசிக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதில் வந்துட்டு இருந்தது. அவங்க என்னன்னா அதில் ப்ரொமோவில் என்னோட பேச்சை போட ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ப்ரொமோவில் நான் பேசுகிற மாதிரி போட்டாங்க. அப்போ மக்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் நமக்கு பரவாயில்ல, நம்ம சொல்கிறதையும் 4 பேர் கேட்குறாங்கன்னு உணர்வு இருந்தது. இந்த ஹியூமர்ன்றது இயல்பானது தான். நான் வலிந்து ஹியூமர் பண்ணுறதில்ல, கதை சொல்லி ஹியூமர் பண்ண மாட்டேன். சொன்னதை திரும்ப சொல்கிறதும் எனக்கு பெரும்பாலும் பழக்கம் இல்லை. வெரி ரேர்லி. இந்த இது நடந்தது, இந்த கதைன்றது ரொம்ப குறைவாக இருக்கும். அந்தந்த மேடையில் என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு அப்படியே போயிடுது. அதனால் நான் பழைய அந்த சீட்டை எடுத்துகிட்டு போகிறது இல்லை. அப்புறம் சார், நீங்கள் பேச்ச ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பேச்சாளராக ஒரு 30-32 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். 34 ஆண்டு ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பேச்சாளர்கள் வரிசையில் உங்கள் பெயர் இருக்குது. ஆனாலும் இப்போ நீங்கள் ஒரு மேடை ஏறி நான் இப்போ பேசுனீங்க இல்லையா, நான் ஒரு சாதாரணம் தான், ஐயாவோட நான் எடுப்படியாக இருந்தேன், ஐயாவோட பையை தூக்கிட்டு போனேன்னு இப்படி எளிமையாக ஒரு மேடையில் வெளிப்படையாக சொல்கிறது உங்கள் குணமா? இல்லை, உண்மையை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நல்ல செருப்பு போட்டதில்லை, சொந்த காசில் டீ சாப்பிட்டதில்லை, நண்பர்கள் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். ஃபீஸ் கட்டாதவங்க வரிசையில் என்னோட பேர் போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அதை பார்த்துட்டு வந்து, என்னடா ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு என்னை கேட்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல முடியும்? இன்னும் அவங்க சில நல்ல பணக்கார பசங்க, நான் வேணா கட்டிடுறவான்லாம் கேட்பாங்க. அப்போ எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. ஆனால் எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்தது. அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் ஆண்டினுடைய கடைசி செமஸ்டரில் வரும். அது வர்ற வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டினதே இல்லை, நல்ல சட்டை போட்டதே இல்லை. அதெல்லாம் உண்மை தானே?
எந்த ஒரு செலவுக்கும் எங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டு நான் போனதில்லை. இன்னும் சொல்லணும்னா நான் பேங்க் வேலை பார்த்து கல்யாணம் பண்ணது முழுக்க கடன் வாங்கி கல்யாணம் பண்ணேன். பேங்க் வேலை பார்க்குறப்போ எவ்வளவு பேர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன். நான் யாராவது ஒருத்தர் டேபிளுக்கு போனேன்னா காசு கேட்க போகிறேன்னு தான் அர்த்தம். ஆனால் என்னோட நேரம் என்னன்னா எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. என் கூட வேலை செஞ்சவங்க அத்தனை பேர் உதவி செஞ்சுருக்காங்க. வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க கூட நான் போய் நின்னா வட்டி வேணாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. நான் வாங்கிக்கிறேன் சம்பளம் வரும்போது. அது எனக்கு ஏதோ கடவுள் கொடுத்த வாய்ப்பு. அவங்களையெல்லாம் மறக்கணும்ல. அப்போ நான் பெரிய பணக்கார வீட்டில் வந்தேன்னு தடுமாறி தான் நாங்கள் வந்தோம். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கோம். இன்றைக்கி ஒரு தலைப்பில் நமக்கு புரியலைன்னா யார்கிட்டையாவது கேட்குறோம், இந்த தலைப்பில் என்ன சொல்லலான்னு கேட்குறோம். அப்படி தான் வளர முடியும். எடுத்தெடுப்பில் நான் தான் பெரிய ஆள்னு சொன்னால் அது முழுக்க பொய்யா இருக்கு. கண்டிப்பாக எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இல்லை, இது இப்போ இந்த குணம் இருக்கு இல்லைங்க. இப்போ ஒரு உயர்ந்துக்கு வந்துட்டு இப்படி பின்னால் எதுவுமே இப்போ சொல்லணும் அவசியம் கூட இல்லை. ஆனால் இப்படி சொல்கிறதான் இவர் நம்மால்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எளிய மக்களுக்கு உங்களை கனெக்ட் பண்ண வைக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறது. உங்கள் பார்வையில் நான் சொல்ல முடியாது. நான் எல்லா காலத்துலேயும் அப்படி தான் இருந்தேன். ஓகே ஓகே. எல்லா காலத்துலேயுமே நானாகவே இருக்கிறேன். தோற்றத்தில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். என் மனதளவில் நான் ஒரு ரொம்ப பெரிய ஆளெல்லாம் நினச்சதே இல்லை, நினைக்க போகிறதும் இல்லை. சாமானியர்களுள் ஒருவராக இந்த உலகத்தில் இருக்கிறதா நல்லது. ஏதோ எனக்கு மேடை கிடைக்குது, நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் மேடைக்கு போனோடனே நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், இப்படி சிந்திக்கிறேன், உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு போகவா, நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்படிலாம் நான் ஒரு நாள் பேசுறது இல்லை. ஏன்னா என்னை விட அறிஞர்கள் நிறைய இருக்காங்க, என்னை விட படித்தவங்க இருக்காங்க, எனக்கு முன்னோடிகள் நிறைய இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்லாததை சிந்திக்காததை நான் சொல்ல போகிறேன். எனக்கு இன்னைக்கு மேடை கிடைச்சிருக்கு. ஐயா ரொம்ப நல்லா ஒரு விஷயம் சொன்னார். 91 நான் மேடைக்கு ஒரு 4-5 கூட்டம், சில நேரம் என்னை கூட்டிகிட்டு போவார். அப்புறம் அங்கே போனோடனே வேற ஆள் வந்துடுவாங்க, இல்லை இன்னைக்கு நீ இல்லை கூட்டத்தில் உட்காருன்னுவார். அப்படியெல்லாம் நான் பழகியிருக்கேன். அது வேட்டியை கஷ்டப்பட்டு கட்டி, வேட்டி கட்டுறது ரொம்ப ஈஸி கிடையாது எனக்கு. அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், இடுப்பில் நிற்காது. அதுக்கு ஒரு பெல்ட் எல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு போய் நிற்பேன். அங்கே போனால் இன்னைக்கு நிகழ்ச்சி உனக்கு இல்லைப்பா, அந்த அவர் வந்துட்டாரு அவரே இருக்கட்டும்னுவார். நான் அது எதையுமே, ஏன்னா இது ஏன் இடம் இல்லை, அவங்க கொடுக்குற கேப்பில் நான் உட்காந்துருக்கேன். அதனால நான் அப்படி பெருசாக எடுத்ததில்லை. ஒவ்வொரு நாளுமே அவங்க பெரியவங்க ஏதோ சொல்கிறாங்க, நாம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே தவிர. ஐயா அப்போ சொன்னார், இந்த துறைக்கு சம்பாதிக்கணும்னு வராது. ஏன்னா இங்கே சம்பாதிக்க முடியாது. என்னை பார்த்து இல்லை, சாதாரணமாக தான் இருக்கேன். சம்பாதிக்கணும்னு வராது. ரெண்டாவது, மக்களுக்கு ஏதோ அறிவுரை சொல்லி அவங்களெல்லாம் திருத்த போகிறோம், நான் சொல்கிறதா இனிமேல் மக்கள் அப்படின்னு நினச்சி வராது. உனக்கு தெரிஞ்சதை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்க, யூ ஷேர். அதை கேட்குறவங்க கேட்பாங்க, இல்லாதவங்க நீ தான் பெரிய அறிஞர் அப்படின்னா உன்னை விட 1000 அறிஞர்கள் கீழே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மேடையில் இடம் இல்லை. கூட்டத்தில் இருக்கிறவங்க நம்மை விட கற்றவர்கள், நம்மை விட அனுபவசாலிகள், நம்மை விட அறிஞர்கள் அப்படின்னு நினச்சிட்டு தான் நீ மேடைக்கு போகணும். இது 2 விஷயம் அவர் தொடங்கின காலத்தில் எனக்கு சொல்லியிருக்கிறார். அதை எப்போவுமே நான் நினைவில் வச்சிருக்கேன். இப்படி யதார்த்தமாக இருக்கனால தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள்லேயே ஒரு 25-30 படங்கள், எண்ணிக்கை சரியா என்னன்னு தெரியல, நடிச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த கேரக்டர் தான் இப்போ ரஜினியோட மாமனாரா சிவாஜி படத்துலையும், எதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன்ல விஜய் சேதுபதியோட மாமனாரும் நடித்தது ஒரு மத்திய தர எளிமையான ஒரு அரசாங்க பணியில் இருக்கிற ஒரு மனிதரா டக்குன்னு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. இன்னும் அது 2 படங்களும் எங்களால் மறக்கவே முடியாது. அதோட அனுபவம் சார் ரொம்ப ஆச்சரியமானது. ஏன்னா அந்த படத்துக்கும் நான் வர்றதாக இல்லை, சிவாஜி படத்தில் நான் வர்றதாக இல்லை, அதுலேயும் லியோனி சார் தான் வர வேண்டியது. இப்போ 2 இடங்கள்லையும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் மறைமுகமாக லியோனி. மறைமுகமாக அதுக்கு என்னன்னு தெரியல. அவர் எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும். சலமன் பாப்பையா சாருடைய பல பட்டிமன்றங்களை அவரும் சப்ஸ்டிடியூட்டாக தான் பேசியிருக்கிறார். ஏன்னா ஐயாவிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. 1961 இன்று வரை அவர் பேசிய அத்தனை நிகழ்ச்சிகளுடைய அழைப்புதலை ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் எந்த ஒரு ஆள்கிட்ட அது இருக்குமான்னு எனக்கு கண்டிப்பாக 61, இன்னைக்கு 64 வருஷம், அத்தனையும் தேதி வாரியா நீங்க 61 இருக்கிற அந்த அழைப்பெல்லாம் ஒடிச்சு காகிதமே சிதஞ்சிருக்கும், அதெல்லாத்தையும் ஒரு இதுல ஒட்டி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த காகிதம் சிதஞ்சு போகக்கூடாது. அதெல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட நிகழ்ச்சிகள் அவர் லியோனி பேசியது மிக குறைவு. என்ன மாதிரியே சப்ஸ்டிடியூட்டா வருவோம். திண்டுக்கல்ல சில நேரங்களில் அவரை பயன்படுத்தி இருக்கிறாரு.
அவருடைய டீமில் அவர் இருந்ததில்லை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் 76 நான் பாப்பையா சார் கூடவே இருக்கிறேன். மிக அதிக காலம் அவரை ஒட்டியே இருந்திருக்கிறேன். எனக்கு அதை நான் இந்த ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். என்னவோ அவர் வராத இடத்துல நான் வரதாக இருந்தது. இந்த சிவாஜி படத்துக்கு பாப்பையா சாரை வந்து 2006 டிசம்பர் மாதம் கேட்டாங்க. 12/12/2006 தான் அந்த சிவாஜி படத்துக்கு பூஜை போட்டாங்க. 2005 12/12/2005 ரஜினி பிறந்த நாள் அன்னைக்கு அது போட்டாங்க. அப்போ இவரை கேட்டாங்க. அவங்க வீட்டில் பல கருத்து வேறுபாடுகள். அவரோட வீட்டம்மா போகவே கூடாது. நான் அப்போ அங்கே வீட்டில் இருக்கேன். வீட்டம்மா போகக்கூடாது. நாங்கள் எல்லாரும் பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. நான் சொன்னேன், இது ரஜினி படம், சங்கர், ஏவிஎம், ஏஆர் ரஹ்மான், என்ன ஒரு டீம் இது. கேவி ஆனந்த் என்ன மனுஷன், எனக்கு ரொம்ப பிடித்தவர். அவர் அருமையான போட்டோகிராஃபர். அவர் எல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு வேணான்றீங்க? கதைவசனம் சுஜாதா வேற. இப்படி ஒரு டீம் இனிமே கிடைக்காது. அவங்க விரும்பி தானே உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவரோட பையனும் அதுக்கு ஆமான்னு சொன்னார். பாப்பையா சாரோட பையனும் போயிட்டு வாங்கப்பான்னாரு. அதனால தான் அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். அவர் ஒத்துக்கிட்டு அவர் அந்த ஷூட்டிங்கெல்லாம் அப்போ ஆரம்பிக்கலை. பொங்கல் டைமில் ஐயா வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போனார். மாலத்தீவுக்கோ அந்தமான் ஏதோ ஒரு ஊருக்கு போனார். அப்போது நான் சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். ஒரு லைன்ஸ் மீட் பொங்கலுக்கு. நான் போயிருக்கும்போது ஒரு மத்தியானம் எனக்கு ஃபோன் வந்தது. 17ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஜனவரி. சங்கர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். நான் நினச்சேன் ஐயாவை பற்றி விசாரிக்கிறாங்க. ஐயா வெளிநாடு போயிருக்காரு, வருவார். அவரை விடுங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் சொன்னேன், சென்னையில் தாங்க இருக்கேன்னு. ஒரு எந்த இடம்னு சொல்லுங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் வண்டி அனுப்புகிறோம். நான் பார்த்தா ஒரு வண்டி வந்தது, டவேரா வந்தது. என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன எதுக்குடா கூப்பிட்டு போகிறீங்க? அங்கே போகிறேன்னு சட்டையை கழட்டுங்க, இந்த பனியனை போடுங்க. எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதுசு. இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு. ஒரு ஹேண்டிகேமில் வந்து ஒரு வேஷ்டியை கட்டி குறுக்கு நடுக்கு நடக்க சொல்லி இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்கன்னாங்க. சரி போயிட்டு வாங்க, உங்களை வந்து ஒரு படம் எடுத்து வைக்க சொன்னார் சங்கர் சார். எதுக்குங்க? இல்லை, இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணலாமான்னு உங்களை பார்க்குறோம். ஏதோ அவர் லியோனி சார் கொடுத்ததுல டேட் ஏதோ ஒத்து வரலையே, அது எனக்கு தெரியாது. நான் உறுதியாக நம்பினேன் என்னை கூப்பிட மாட்டாங்கன்னு. ஏன்னா இந்த ஆளையை நம்ம மூஞ்சிக்கு சினிமாவில் வருவார். ஆனால் அன்னைக்கு நைட்டு மதுரை போயிருக்கேன், பாண்டியன் எக்ஸ்பிரஸில். காலையில் 10 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ரெடி, நீங்கள் வாங்கன்றாங்க. எங்கள் வீட்டில் பெரிய தகராறு, நீ சினிமாவுக்கு போகக்கூடாது. பாப்பையாக்கெல்லாம் வீட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணீங்க. அப்புறம் அவர் ஐயா சொன்னார், அதில் என்னம்மா விடுங்க, நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு எனக்கு ஒரு ஜாமீன் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி தான் அந்த படத்தில் போய் முதல்ல சேர்ந்தது. நான் நம்பலை நமக்கு சினிமாலாம் ஒத்து வரும்னா. முதல் நாள் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே எங்கள் மேடையிலே நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அந்த அனுபவம். அதான் உண்மை. நான் ரொம்ப சிரமப்பட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு அவர்கிட்ட சொன்னேன், சங்கர் சார். இதுக்கு முதல் காட்சி வந்து கதவை திறக்கிற மாதிரி தான். இவ்வளோதான், கதவை திறந்து யார் நீங்கள் என்ன வேணும்னு. அதே எனக்கு வரல, நான் பயங்கர டென்ஷன். அப்புறம் இந்த கேமரா இது எங்கே இருக்குது, லைட்டிங் என்ன, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தெரியலை. நம்மால் மற்றவங்களுக்கு சிரமமேனு போயிடலான்னு நினச்சேன். அவங்க அதெல்லாம் இருங்க நல்லா இருக்குன்றாங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, கோ, மாப்பிள்ளை, இப்போ சமீபத்தில் பிடி சார்னு ஒரு படம், இவர் ஹிப்ஹாப் தமிழா, அது எல்லாமே அது இப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும் இந்த படம் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுறது. அன்னைக்கெல்லாம் எனக்கு நடிக்கலாம் தெரியாது. இப்போவும் பெருசாக நடிக்க வராது. இந்த மாடுலேஷன் கொஞ்சம் முகபாவத்தை ட்ரை பண்ணுவேன். நான் ஒரு நடிகன் இல்லை. இன்னொன்று, பேச்சாளர்களை நடிகர்கள் எப்பவும் ஒத்துக்க மாட்டாங்க. அது எனக்கு இப்போ நடிகர்கள் பேச வந்தால் நம்ம ஒத்துக்குவோமா? அவங்க உலகம் வேற, அவங்க இடம் அது. நம்ம நடிகர் நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான். நமக்கு திரைப்படங்கள் வந்து பெரிய மரியாதை கொடுக்கும்னு நான் நம்பலை. அறிமுகம் கொடுக்கும். இவரை இதில் பார்த்தோம்ல, இதில் வந்தார்ல, அப்படி தான் இருக்கும். ஆனால் மரியாதை கொடுக்குமா அப்படின்னா அது குறைவு தான். மேடைகள் தான் ஒரு பேச்சாளருக்கு மரியாதை கொடுக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் ஆனால் இவ்வளோ படம் நடிச்சிங்க இல்லையா, உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா பரவாயில்ல, நமக்குள்ளேயும் நடிப்பு இருக்கு, இந்த ரோலுக்கு நம்ம பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு கதாபாத்திரம்? வேறு கதாபாத்திரம் இல்லை, நீங்கள் நடிச்சதுலேயே? நான் நடிச்சதுல ஓரளவு மக்களுக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 படம் தான். கோ,
சிவாஜி, இதற்குத்தானே ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட பாலகுமாரா, மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. அவ்வளோதான். அதுதான் நிற்கும். இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. அதெல்லாம் எனக்கு பொருந்தலைன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதற்குத்தானே ஆசைப்பட்ட. ஆசைப்பட்டேன். ஏன்னா சிவாஜியில் எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சேன். இதுக்கு வரும்போது தான் கொஞ்சம் அந்த காட்சிகளை உணர்ந்து, அது பசுபதி கூட, விஜய் சேதுபதி. அந்த சீனெல்லாம் மறக்கவே முடியாது சார். பசுபதி மாதிரி ஒரு நடிகரை பார்க்கவே முடியாது. ஏன்னா பக்கத்தில் நான் நின்று பார்த்துருக்கேன். அவர் பண்ணுற சேட்டைகள், முகபாவங்கள் எல்லாம் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சது. ரோபோ சங்கர், விஜய் சேதுபதி. அந்த காட்சியை இப்போ நினைச்சாலும் ஆச்சரியம். அது மனோரமா வீட்டு மாடியில் எடுத்தாங்க. ஓ, இந்தி பிரச்சார சபா தெருவில், சென்னையில். ஓகே. அந்த படத்தோட அனுபவமே கோகுல் டைரக்டர். நிறைய சில பேர் விரும்புவாங்க, நீங்கள் வாங்க சார் வாங்க சார். அப்படிப்பட்டவர்களால் தான் நான் சினிமாவுக்கு போனேன் தவிர எனக்கு எல்லா ரோலையும் எடுத்துக்கணுன்ற ஆர்வம் இல்லை. நான் நிறைய கண்டிஷன் போடுவேன். பாரில் இருக்கக்கூடாது, குடிக்கிற மாதிரி காட்சி இருக்கக்கூடாது, டான்ஸ் ஆட மாட்டேன், என்னை யாரும் மட்டமாக திட்டுற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி காட்சி இருக்கக்கூடாது, ரெட்டை அர்த்த வசனம் பேச. இத்தனை கண்டிஷன் போட்டால் என்னை யார் கூப்பிடுவான்? இப்போ இருக்க ட்ரெண்டில் வாய திறந்து அதான் வருது. அப்புறம் சார், பட்டிமன்றத்தில் எந்த இடத்துல பேசுறது சிரமம் சார்? இடம்ங்கிறது ஒரு முதல் பேச்சாளராவா, இல்லை மத்தியிலையா, இல்லை அனைத்து பேச்சாளரும் பேச நிறைவா பேசுறதா? ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா 5, 6, அதாவது இந்த அணியில் 3வது, அந்த அணியில் 3வது, அது ரொம்ப ஈஸி. இப்போ எங்களை பற்றியே சில விமர்சனங்கள் உண்டு. இவருக்கு பாயிண்டே பேச தெரியாது, மறுத்து பேசியே பேர் வாங்கிட்டாரு, இந்த ஆளுக்கு என்ன ஒரிஜினலாக திங்கிங் இருக்குது, இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் போடுறவங்க உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் முதல் பேச்சாளராக தொடங்குறது சிரமம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நடுவர் ஒரு அவையை ரெடி பண்ணி கட்டமைச்சு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி சில நேரம் அமையும். அவர் கூட்டத்தை அந்த சலசலப்பெல்லாம் அடக்கிட்டு இந்த தலைப்பை மெல்லிதாக அறிமுகம் பண்ணி அப்புறம் மேடையில் இவர் வர்றாருன்னு ஏற்றி விடுவார். அப்போது அந்த கூட்டத்தை தக்க வைக்கிறது, முதல் பேச்சாளராக போய் நிற்கிறது, அது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அணிக்கான அந்த பேச்சு என்ன பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் அவர் சொல்ல முடியும். பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மறுப்பு சொல்ல அவருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலங்களில் தொகுப்புரைன்னு ஒன்று வச்சாங்க, இலக்கிய பட்டிமன்றங்கள். இப்போ பட்டிமன்றங்கள் அது கிடையாது, ஏன்னா நேர விரயம் இருக்கிறதுனால. முதல்ல பேசுகிறவருக்கு பிந்தி மறுக்க வாய்ப்பு இருக்காது. 2, 3, 4 அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். 5, 6க்கு வரும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே உங்கள் அணியில் 2 பேர் பேசியிருப்பாங்க, இன்னொரு 2 பேர் பேசியிருப்பாங்க. புதுசாக பாயிண்ட்ஸ் அங்கே பெரும்பாலும் இருக்காது. நோட் பண்ண பாயிண்ட் எல்லாரும் பேசிடுவாங்க. நோட் பண்ணுறதுல ஒரு தலைப்பு எடுத்துட்டா மிஞ்சி போனால் ஒரு 10 விஷயம் பேசலாம். அவர் 5 இவர் 5 பேசிட்டாருன்னா என்ன பேசுவீங்க? இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு மறுப்பு சொல்லாமல் பேசவே முடியாது. அதை தவிர வேற வழி கிடையாது. அதையும் மீறி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் 1ஓ 2ஓ புது பாயிண்ட் இருக்குமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் 6வதாக பேசுறது இன்னும் கஷ்டம். இதில் என்ன விஷயம்னா, இப்போ முதல் பேச்சாளர் பேசி ஏறக்குறைய 50 நிமிஷம் கழிச்சு தான் 6வது பேச்சாளர் பேசுவார். 5 பேர் இடையில 10 நிமிஷம். இப்போ அவர் பேசுனதை கூட்டம் ஏறக்குறைய மறந்துருக்கும். நீங்கள் அதெல்லாம் நினைவுபடுத்தி சொல்லணும். அப்புறம் ஒரு பட்டிமன்றம் தொடங்கி 2 மணி நேரம் நடக்குதுன்னு வைங்க, ஏறக்குறைய 1.5 மணி நேரம் கழிச்சு தான் இந்த 6வது பேச்சாளர் வருவார். அவர் வர்றதுக்குள்ள கூட்டத்தில் ஒரு சோர்வு இருக்கும். இப்பெல்லாம் எல்லார் கையிலையும் மொபைல் வந்துருச்சு, எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அல்லது பிஸியாக இருக்க மாதிரி ஆக்கிக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கிறதுன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. அட்டென்ஷன் குறைவாக இருக்குது. அந்த நேரத்தில் இவர்கள் அப்படி தூக்கி நிறுத்தி திரும்பவும் அந்த தலைப்புக்குள்ளே பேசுறதுன்றது 5ம் சரி 6ம் சரி எப்போவுமே சிரமம். 1 பெரும்பாலும் சிரமம் தான், ஏன்னா அவருக்கு மறுப்பு சொல்ல வாய்ப்பு இல்லாது. மற்ற ஸ்லாட்லாம் ஈஸி தான். அதான் இந்த மாதிரி இடத்துல தான் 5வது இடத்துல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பாரதி பாஸ்கர் மேடம், 6வது 5 அதிகம் நான் தான் இருப்பேன், நீங்க தான் இருப்பீங்க. 6 தான் கரெக்ட். மேடம் நீங்க மாறி மாறி இருப்பீங்க. அது சன் டிவி அப்படி விரும்புனாங்க. நாங்கள் ஒன்றும் இந்த இடத்துக்காக நாங்கள் நிற்கலை. சன் டிவி என்ன நினச்சா, நீங்கள் 2 பேரும் முடிச்சு வைக்கிற மாதிரி இருந்தால் 5 அல்லது 6 இருந்தால் நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதனால அப்படி அமைச்சு போச்சு. பட் இது தற்செயலா அமைஞ்சாலும் அதை இன்னும் நல்லா ஒரு பார்க்குற ஆர்வத்தை தூண்டி விட்டுறீங்க சார். அது தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கும்போது என்னோட அணிக்கு சம்மிங் அப் மாதிரி நான் பேசணும்னு ஆசைப்படுவேன். அப்புறம் நான் பட்டிமன்றங்களை மறுத்து பேசி பழகியிருக்கேன். பட்டிமன்றம்ன்றது விவாத அரங்கம், வாதம் பிரதிவாதம்.
பல இதில் வந்து இந்த மறுத்து பேசுகிறத அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருவர் சொன்ன கருத்தை வாங்கி திருப்பி அவருக்கே பதிலாக சொல்லும்போது அவர் சந்தோஷமாக இருப்பார், கண்டிப்பா சிரிச்ச முகமாக ரசிப்பார். அதை வந்து ஹார்ஷாக சொல்லக்கூடாது, அவரை குறைச்சி பேசுகிற மாதிரி சொல்லக்கூடாது, அவருக்கு புத்தி இருக்கா அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவரோட தோற்றத்தை தப்பாக பேசக்கூடாது, ஒரு சொன்ன கருத்தை மறுக்கணுமே தவிர அவரை மறுக்கக்கூடாது. கண்டிப்பா அப்படி செய்யும்போது ஆடியன்ஸ் அதை விரும்ப தான் செய்வாங்க. அதைத்தான் நானும் சரி மேடமும் சரி சரி. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும், அதை போக போக சொன்ன மாதிரி அவங்க வேலை இருக்கும், நேரம் ஆயிடும் போயிடும். பட் உங்கள் நிகழ்ச்சியில் தான் கடைசி பேச்சாளராக பேசி ஐயாவோட முடிவு தெரிஞ்சுட்டு தான் போவாங்க. அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது உங்கள் 2 பேர்த்தோட பேச்சு அமைஞ்சிருச்சு சார். இதெல்லாம் ஐயாவோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அவர் எங்களை இவ்வளவு காலம் வளர விட்டது ஒரு முக்கியமான காரணம். 1970களில் இருந்து 50 ஆண்டுகள் தனக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கிறார், அணி. அதை பற்றி விமர்சனங்கள் உண்டு. ஒரு சிலரை தான் அவர் வளர்த்தார், ஒரு சிலர் தான் கூட்டிகிட்டு இருந்தார். ஆனால் மதுரையிலிருந்து கிளம்பி போய் திரும்புறதுக்கான வசதிகள் மதுரையை சுற்றி இருந்தது எங்களுக்கு. இப்போது ஒரு பட்டிமன்றம் நடத்துறது செலவு பிடிக்கிற விஷயம். ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொருவரை வர சொல்கிறாங்கன்னு வைங்க. சில சமயம் அது இப்போ நான் ஹரிப்பிரியா ஜுவல்லர்ஸுக்கு ஒருத்தர் வர முடியாத மாதிரி மொத்தமாக வந்துட்டாங்கன்னா ப்ரோக்ராம் நடக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் மதுரையிலிருந்து ஒரு அணி அவர் கூப்பிட்டு வலம் வந்துக்கிட்டு இருந்தார். 50 வருஷமாக ஒரு அணி உடையாமல் இருந்தது, கட்சி கூட உடையிறது ஈஸியாக. அந்த மாதிரி அவர் எல்லாரையும் தாங்கி, அது எளிமை கிடையாது. கண்டிப்பாங்க. ஒரு 6-7 பேர் ஒரு வண்டியில் பயணம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும். அத்தனையும் வழி நடத்துறது எளிமையான விஷயமே கிடையாது. பிரச்சனை வரும், கருத்து வேறுபாடு வரும், நீ அதை பற்றி அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் ஐயா வழி நடத்தினார். இப்போ எனக்கும் பாரதி மடத்துக்குமே கருத்து முரண் இருக்கும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் சொல்கிற உத்திகள், அது அவங்களுக்கு சில சமயம் ஒத்து வராது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு மாற்று கருத்து இருக்கும். இது எல்லாத்தையும் அவர் சமநிலைப்படுத்தி கொண்டு போனார். அவர் வளர விட்டதுனால தான் நாங்கள் ஓரளவு வளர்ந்துருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு அவர் தான் காரணம். சார், பட்டிமன்றங்களில் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு தெரியும், உங்களோட புகழ் நீங்கள் மறுக்கிறது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இதை தவிர தனிப்பேச்சிலையும், அது எங்கள் மேடைகளில் ரொம்ப ஹியூமராக பேசுகிறீங்க. ஆனால் அவங்க அதிகமாக உங்களை பட்டிமன்றங்களில் தான் ஒன்று பேச்சாளராக இல்லை நடுவராக பார்க்க முடியுது, தனிப்பேச்சில் அதிகமாக உங்களால் பார்க்க முடியல. எதனால ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான முத்திரை குத்திடுறாங்க. அந்த முத்திரையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வாய்ப்பு கிடைச்ச இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். இதே கோவையில் கல்யாண மாலையில் அகம்ன்ற தலைப்பில் மனம்ன்றதை பற்றி நான் பேசினது இன்னும் யூடியூப்ல இருக்குது. எனக்கே எப்பயாவது ஒரு சோர்வு வரும்போது அதை போட்டு கேட்பேன். நான் ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்கேன், 25 நிமிஷம். உண்மையிலே அது அருமையான பேச்சு தான். மனம் என்ன செய்யும், மனம் எப்படி இருக்குது, அதை பற்றின இலக்கியம், உபனிஷத்துகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் பேசியிருக்கேன். நிறைய தலைப்புகளை நான் பேசியிருக்கேன். தனி பேச்சுக்கு ஒரு சிலர் ரொம்ப நல்ல ஃபிட் ஆகுறாங்கன்னு மக்கள் நினைக்கலாம், அல்லது ஆர்கனைசர்ஸ் நினைக்கலாம். அப்படி நினைக்கிறதுனால அவங்கள பயன்படுத்தலாம், அல்லது எனக்குள்ள இதுக்கு போகிறத விட இதுக்கு போகலான்ற எண்ணம் இருந்திருக்கலாம். எனக்கு அது சரியாக தெரியலை. நான் கிடைத்த வாய்ப்புகளை பேசி தான் செஞ்சுருக்கேன். இப்போவும் நான் தனி பேச்சுன்னா நல்லா தயாரிச்சுட்டு தான் போவேன். நான் கல்யாண மாலையில் பேச்சரங்கம்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அந்த பேச்சரங்கம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு குறைந்தது 10வது இருக்கும். கோணாத கோல், அதை பற்றி பேசியிருக்கேன். இதுவும் கடந்து போகும்னு சில தலைப்புகளில் பேசியிருக்கேன். கல்யாண மாலையில் பேச்சரங்கத்துலலாம் என்னோட பேச்சு நல்லா தான் வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் தான் நிறைவு பேச்சாளராக வருவேன். ஏன்னா அந்த இடம் அவங்க கொடுக்குறதே உருவு கண்டு எல்லாமை வேண்டும் இப்போ வந்திருக்கு சமீபத்தில். ஓகே, தோற்றத்தை வச்சு ஒருத்தரை குறித்து மதிச்சாரு. இது மாதிரி நிறைய தலைப்பு. மற்றும் பலர்னு ஒரு தலைப்பில் புத்தக கண்காட்சியில் பேசியிருக்கேன். வாங்க பேசலாம்னே ஒரு தலைப்பில் பேசியிருக்கேன். இது மாதிரி நிறைய பேசியிருக்கோம். கம்பனில் சில தலைப்புகளை நான் பேசியிருக்கேன். ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவுன்னு சென்னை கம்பன் கழகத்தில் கம்பனில் நகை மலர்கள் அப்படின்னு புத்தகமாகவே வந்திருக்கு. சென்னையில் வானதி பதிப்பகம் புத்தகமாக போட்டிருக்காங்க, கம்பனில் நகை மலர்கள். கம்பனில் இருக்க நகைச்சுவை கூறுகளை பற்றி பேசியிருக்கேன். கம்பனில் தந்தையர்னு பேசியிருக்கேன்.
கம்பனும் பைபிளும்னு பேசியிருக்கேன். ஓ ஆமாம், அது கட்டுரையாக வந்து இப்போது லண்டனில் இருக்கக்கூடிய கம்பன் விழாவில் அந்த மலரில் அந்த கட்டுரை வந்து இது மாதிரி நிறைய எனக்கு தெரியல, அதுக்கு மேலே அதை பற்றி சொல்கிறது. ஓகே. பட் சமூக சப்ஜெக்ட்லாம் வந்து நிறைய பேசுகிறீங்க. பட் இதிகாசங்களையும் இந்த மாதிரி கம்பராமாயணமும் அதெல்லாம் பற்றி பேசுகிறக்கும் அதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும். பட் அதுக்கெல்லாம் தயாரிச்சிடுறீங்க இல்லை நிறைய அதுக்கப்புறம் நிறைய இது சம்மந்தமாக படிச்சிருக்கீங்க? இல்லை, நான் வந்து பாப்பையா சார்கிட்ட இருந்ததுனால நான் 91 மேடைக்கு வந்தேன். முதல் 10 வருஷம் கணவனா மனைவியா தாயா தாரமா குடும்ப தலைப்பு தவிர எதுக்குமே அவர் என்னை பயன்படுத்தலை. ஒரு நல்ல வழிகாட்டி ஒரு பேச்சாளருக்கு வேணுன்றதுக்காக அதை சொல்கிறேன். அப்போ திருக்குறள் அதில் அதிகம் பேசப்படுவது அறமா பொருளான்னு தலைப்பு போட்டால் கூட என்னை வேண்டான்றுவார். நீ இதில் இன்னும் பழகலை, திருக்குறள் படி முதல்ல. ஏன்னா நீ காமர்ஸ் படித்தவன், நீ திருக்குறள் படிச்சிருக்கியா? பாரதியார் படிச்சியா? கம்பன் படிச்சியான்னு? அப்போ கம்பன்லாம் நான் தொட்டு கூட பார்க்கல. என்கிட்ட அப்போ கம்பராமாயணம் புக்கே கிடையாது. முதல்ல திருக்குறள் வாசித்தேன். திருக்குறளை எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. ஏன்னா ஐயா வந்து திருக்குறள் உரை நூல் போட்டார். அப்போ ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணதில் நானும் ஒரு ஆள். ஆமாம், அவர் இனியும் கூப்பிட்டுக்குவார். அது பிழை திருத்தம் எல்லாம் பண்ணி நானும் பண்ணதுனால கட்டாயப்பட்டு படித்து தானே ஆகணும். படித்தா தானே பிழை திருத்த முடியும், அச்சு பிழை. ஓகே, ப்ரூஃப் கரெக்ஷனில் அப்படி எனக்கு திருக்குறள் தெரியும். பாரதியார் கொஞ்சம் தெரியும். அப்புறம் அதை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். அவர் நிறைய புத்தகங்கள் எனக்கு கொடுத்தார். அவர்கிட்ட இருக்கிற அவருடைய பாப்பையா சாருடைய புத்தகங்கள் நிறைய என்கிட்ட உண்டு. அதில் வந்து அவர் ஒவ்வொரு பக்கத்துலேயும் குறிப்பு எழுதியிருப்பார். பாரதியார் புத்தகம்லாம் படித்தா இது தேசியம், இது தெய்வீகம், இது விடுதலை உணர்வு அப்படின்னு அந்தந்த இடத்துல ஒரு கொக்கி போட்டு எழுதியிருப்பார். என்கிட்ட இருக்கு அந்த புத்தகம். அதை படிக்கும்போது நமக்கு இந்த கோனார் நோட்ஸ் படித்த மாதிரி ஈஸியாக இப்படி படிச்சுக்கிட்டேன். முதல் 10 வருஷம் கழித்த பிறகு தான் 2000 ஒட்டி தான் என்னை வந்து திருக்குறள் பாரதியார் தலைப்பில் பேச வச்சார். 2010க்கு பிறகு 2003 மதுரை கம்பன் கழகம் தொடங்கினாங்க. 2015க்கு பிறகு தான் கம்பன் புத்தகங்களை வாசிக்க வச்சு மெல்ல மெல்ல நீ கம்பனை பேசு அப்படின்னு அனுமதிச்சார். இந்த ஸ்லோவாக வளரணும். தெரியாத ஒரு தலைப்பை யாரோ சொன்னதை கேட்டு நீ போய் பேசக்கூடாது, நீ சுயமாக படிச்சியான்னு. இன்றைக்கும் நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். யார் எந்த கருத்தை மேடையில் சொன்னாலும் நான் அதை சரி பார்த்து புத்தக ஆதாரம் பார்க்காம நான் திரும்பி சொல்ல மாட்டேன். நான் இன்னொருத்தர் சொல்கிறத திரும்ப சொல்கிறதும் எனக்கு வழக்கம் இல்லை. ஐயா வந்து இதை முறையாக சொல்லி கொடுத்தார். மதுரையில் ராமமூர்த்தின்னு ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார். கம்பராமாயண கடல் அவருக்கு தெரியாத ராமாயணமே இல்லை. வயது முதிர்ந்தவர், ஐயா கூட தான் வயது, அவர் சம வயது. அவர்கிட்ட கேட்டு நான் கம்பன்லாம் படிச்சுக்கிட்டேன். ஓரளவு எங்கிட்ட நிறைய கம்பன் தொகுப்புகள் இருக்குது. அதனால் ஒரு 4-5 நிறைய கம்பன் கழகங்களை நான் நடுவராகவும் இருந்திருக்கேன், பேச்சாளராகவும் இருந்திருக்கேன். அதனால் இலக்கியங்களை, அது ராமாயணம் பேசுகிறது சுகம், அதை வாசிக்கிறது பெரிய சுகம். அதெல்லாம் அனுபவிக்கணும் மக்கள். உலகத்தில் அற்ப சுகங்களை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். மொபைலில் வர ஒரு மீம்ஸை பார்த்து சிரிக்கிறோம். ஒரு நாளாவது சுந்தரகாண்டத்தை கையில் எடுத்து அதில் என்னடா இருக்குது, என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா, அதாவது கம்பராமாயணத்தில் பாதிக்கு மேலே இருக்கிறது யுத்தங்களை பற்றியது தான். 10,568 பாட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் பாதிக்கு மேலே சண்டையை பற்றி தான் இருக்கும். யாராவது தொடர்ந்து சண்டையை பற்றி பார்க்க முடியுமா? இப்போ வர சினிமா மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு காட்சியும் கம்பன் காட்டுகிற விதத்தில் அத்தனை நேர்த்தியாக இருக்கும், அத்தனை ஆச்சரியமாக இருக்கும், அத்தனை ஓமைகள், வர்ணனைகள், இதெல்லாம் படித்து பார்க்கணும். தமிழுக்கு கிடைச்ச பெரிய சொத்து கம்பராமாயணம். இப்போ என்னென்னா, நம்ம அரசியலை கொண்டு வந்து சமயத்தோட திணிச்சு இயல்பான விஷயங்களை கூட நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கிறோம். அதனால் எனக்கு எந்த நேரம் கிடைச்சாலும் ராமாயணம் வாசிப்பேன். சரி, உங்கள் குடும்பம் பற்றி? வீட்டம்மா மதுரையில் இருக்காங்க, 2 பிள்ளைங்க. 2 பேருமே நல்ல வேலையில் இருக்கிறாங்க. மூத்தவருக்கு 2 குழந்தைங்க, 2வது பையனுக்கு 1 குழந்தை. அவங்க நான் எங்கள் ஃபேமிலியை பெரும்பாலும் பொது வெளியில் காட்டுறதில்ல. எங்கேயுமே எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம், அவங்கவுங்க இதெல்லாம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் என்னோட 2வது பையனை கல்லூரியில் போய் சேர்த்துட்டு வந்தேன் மதுரையில். வந்துட்டு அன்னைக்கு மாலையில், ஏன்னா நான் சேர்க்குறதுக்கு போயிருந்தேன்ல, அப்போது அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா உங்கள்
ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து உன்னை விசாரிச்சாங்களான்னு. யார்கிட்டயாவது சொன்னையா எங்க அப்பா இவர் அப்படின்னு? இல்லையே, சொல்லலை அப்படின்னு. அவன் சொன்ன விதத்திலேயே சொல்லலைன்றதே சொல்ல விரும்பலைன்ற மாதிரி இருந்தது. சரி. நானா இருக்கணும், நீயா இருந்து சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் பிள்ளைகள் இன்னைக்கு விரும்புகிறாங்க. பெரிய பையனை கொண்டு போய் முன்னாடி அவர் பெங்களூருக்கு போயிட்டு இருப்பாரு, இன்ஃபோசிஸில் வேலை பார்க்கும்போது ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏற்றி விட போவேன். அவர் 2 தடவை போன பிறகு அவரே சொன்னார், ஓயாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் அப்பாவா, அவர் எப்படி வீட்டில் இருக்கார், இப்படி 108 கேள்வி கேட்குறாங்க, அதனால் நீங்கள் வராதிங்க, நானே ட்ரெயினில் போயிடுறேன். அதனால் இந்த தனிப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. வீட்டம்மாவை பார்த்தோன்னே, இவர் இங்கெல்லாம் ஜோக் அடிக்கிறாரே, உங்கள் வீட்லேயும் ஜோக் அடிப்பாரான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. நம்ம மேடையில் பேசுகிறோம்ன்றதுக்காக எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, கோபம் வராமல் இருக்க முடியாது. வீட்டில் இருக்கிறதுன்றது ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஆளாக இருக்கணும், வெளியில் வரும்போது அந்த சமூகத்துக்கான ஆளாக இருக்கணும். அதனால நான் நிறைய அவங்கள பற்றி வெளியில் சொன்னதில்லை, சொல்கிறதும் இல்லை. ஓகே. ஒரு மேடை பேச்சு இதில் ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு குட்டி மன்றம். மேடை பேச்சில் நடுவராக இருக்கிறது சிரமமா, பேச்சாளராக இருக்கிறது சிரமமா? 2 பக்கம் கருத்து சொல்லி இதுக்கு ஒரு தீர்ப்பம் சொல்லுங்களேன். இல்லை, நடுவராக இருக்கிறது அப்படின்றது முதல்ல கூட்டத்தை இழுக்கணும். யார் நடுவன்றதை வச்சு தான் கூட்டம் வரும். பேச்சாளர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குனாலும் யார் தலைமையில் அப்படின்னா அவர் தான் முதலமைச்சர், பிரதமர் அப்படின்ற மாதிரி. பேச்சாளர்ன்றது அணியில் இருக்கிறவங்க தான். நடுவருடைய பொறுப்பு தான் ரொம்ப பெருசு. முழுக்க அவர் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு 2.5 மணி நேரம் பட்டிமன்றம்னா 2.5 மணி நேரமும் அந்த பட்டிமன்றம் அவர் கையில் தான் இருக்குது. பேச்சாளர்கள் தவறு செய்தார், தப்பான செய்தி சொன்னார், அல்லது முறை தவறி ஏதோ சொன்னார், அல்லது எதிரணியை தேவையில்லாமல் கலாச்சா, அந்த நேரத்துலலாம் அவங்கள வழிப்படுத்த வேண்டியது நடுவரோட பொறுப்பு. கூட்டம் தொய்வடைஞ்சா, ஆடியன்ஸ் சலசலப்பு பண்ணா, எந்த நேரமும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்க மேலே கவனமாக இருந்து, அதாவது எனக்கு இந்த பேச்சுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அவர் உட்கார முடியாது. அதை வந்து இந்த கண்டக்ட் பண்ணுறதே முழுக்க ஒரு டைரக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் இந்த தலைப்பில் இன்னும் பேசலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோடு காட்டணும். முன்னுரையில் அவங்க கொஞ்சம் டிரைல் ஆனால் அந்த இடத்த அவங்களை சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப தொஞ்சு போறாருன்னா பெல் அடிச்சு அவரை உட்கார வச்சு எல்லாம் பண்றது அவர் தான். பேச்சாளராக இருக்கிறது எளிமையானது. நம்ம நேரம் 10 நிமிஷம் 12 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு உட்காந்துடலாம், மீதி அவர் பார்த்துக்குவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் காரசாரமாக பண்ணுறதுன்றது பேச்சாளர் தான். எதை விரும்புகிறீங்க அப்படின்னா பேச்சாளர் தான். எது கஷ்டம்னா நடுவராக இருக்கிறதுக்கு பயிற்சி வேணும். எனக்கு இப்போல்லாம் என்ன தோணும்னா, ஏதாவது ஒரு 4 கூட்டம் பேசின பிள்ளைங்க எல்லாரும் நடுவராயிடுறாங்க. ஆமாம், எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நான் 91 மேடைக்கு வந்தேன். 2003 கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சிக்காக என்னை நடுவராக கூப்பிட்டாங்க. பாண்டிச்சேரியில் நடந்தது. மோகன் கல்யாண மாலை மோகன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்போ நான் பேங்க்கில் இருக்கேன், உங்களை நடுவராக போட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் நினைக்கிறா ராஜா அப்படின்னு சொன்னார். நான் ஐயாட்ட போய் கேட்டு வர்றேன். சொல்லுங்கள், சாயந்தரம் சொல்லுங்கன்ட்டார். நான் சாயந்தரம் ஐயா வீட்டு போனேன். இந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்குள்ளே நீ நடுவரா? உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நம்ம சீனியர் எல்லாம் இருக்கானுங்க என் கூட, அவங்க யாரும் நடுவராக போயிருக்கானா? நீ வந்து தாக்கு சுப்பிரமணியன் நடுவராக போட சொல்லு, உனக்கு இன்னும் நாள் இருக்கு அப்படின்ட்டாரு. நான் போய் இது மோகன் சார் கிட்ட நீங்கள் இப்போ கேட்டாலும் அது சொல்லுவார். நான் ஃபோன் பண்ணி, சார் எங்கள் டீமில் தாக்கு சுப்பிரமணியன் இருக்கார், அவரை நடுவராக போடுவீங்களா? உனக்கு இன்னும் நாள் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்னு ஐயா சொல்லிட்டாருன்னு. அப்போ அவர் சிரித்தார். அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை நடுவராக போடுன்றான். நான் உங்களை போடுறேன்னா நீ இன்னொரு ஆளை போடு, நான் வேண்டாம்ன்றீங்க. இந்த மாதிரி சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தாங்க அப்படின்னு. அதான் உண்மை. சரியான ஒரு பயிற்சி இல்லாமல் நடுவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அவங்க ஒரு பாட்டு சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டு என்னன்னு தெரியணும். ஒரு திருக்குறளை தப்பாக சொன்னால் அதை சரி பண்ண தெரியணும். ஒரு பொது விஷயத்தை தப்பாக சொன்னால் இல்லை இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ நிறைய பேர் இப்போ மேடைகளில் நிறைய தான் பேசுவாங்க. மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே இருந்த ஒருத்தருக்கு ஜெனரல் ஸ்மட்ஸ்னு ஒருத்தர், அதை பேரை கூட நிறைய சொல்கிறது இல்லை, அவருக்கு ஒரு காலனி செய்து கொடுத்தார். அவர் உடனே கேட்டார், எப்படி உங்களுக்கு என் கால அளவு தெரியும்னு கேட்டார். இங்கே உள்ளே வரும்போது என் நெஞ்சில் மிதிச்சிங்க, அந்த அடையாளம் இருந்தது, அதனால தான் அதை அப்படியே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கைத்தட்டுவாங்க. ஓகே, இது முழுக்க உண்மை இல்லை. ஓஹோ, இப்படி சம்பவமே இல்லையா? வந்து அங்கே கவர்னராக இருந்தவர்.
அதாவது ஆங்கில அரசினுடைய பிரதிநிதியா இருந்தார். அவர் ஒன்றும் ஜெயிலர் கிடையாது. அவரும் காந்தியும் நண்பர்கள். ஏன்னா காந்தி அங்க இருக்கிற தமிழ் மக்களினுடைய இந்திய மக்களுடைய, ஆனா அவருக்கு அதிகம் தமிழர்களையும் தெரியும். பிள்ளையாடி வள்ளியம்மையில இருந்து பாலசுந்தரம்ல அங்க இருந்தவர்களுக்கு இவர் ரெப்ரசன்டேட்டிவா தலைவராக தான் இருந்தார். அவங்க போராட்டத்தை வழி நடத்தினார். அதனால இந்திய மக்கள் சார்பாக இவர் போய் நிற்பாரு, அரசு சார்பாக அவர் பேசுவார். இப்படிதான் அவங்க பேசி பழகி இருக்கிறாங்க. சந்திப்பு இருந்திருக்கு. காந்திக்கு அங்க இருக்கிற சிறையில இருக்கும்போது காலனி செய்கிற வழக்கம் இருந்தது. அதனால செஞ்சு பழகினார். அதுல ஒரு பேரை அங்கிருந்து அவர் கிளம்பும்போது, சவுத் ஆப்பிரிக்கா விட்டு கிளம்பும்போது பரிசாக ஜெனரல் ஸ்மட்ஸ்க்கு கொடுத்தார். அதை அவர் ரொம்ப காலம் பயன்படுத்தி காந்தியினுடைய 70வது பிறந்த நாளைக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மலர் மாதிரி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அது என்கிட்ட இருக்கு. இந்த புத்தகத்துல காந்திக்கு 70வது பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன கட்டுரைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு கட்டுரை ஜெனரல் ஸ்மட்ஸோடது. அவர் அந்த கட்டுரையை எழுதி, நீங்கள் எனக்கு பரிசாக கொடுத்த அந்த செருப்பு காலணிகளை நான் வெயில் காலத்துல எங்க ஊர்ல போடுவேன், ஏன்னா குளிர்காலத்துல ஷூ தான் போடணும். அதை இனிமேல் நான் அதை வச்சிருக்கிறது மரியாதை இல்லை, அதை நன்றியோடு திருப்பி அனுப்புகிறேன்னு அது சொன்ன கட்டுரை இருக்கு. அவர் நெஞ்சில மிதிச்சாரு, அதெல்லாம் உண்மை இல்லை. இப்படித்தான் எல்லாரும் கைத்தட்டல் வாங்குறதுக்கு. காந்திக்கும் பாரதிக்கும் ஒரு கடித போக்குவரத்து இருந்தது. இவர் அவரை நீங்கள் ஏன் தமிழில் இந்தியில் பேசினீர்கள், நீங்க குஜராத்தில பேசியிருக்கலாம், நீங்க ஏன் ஆங்கிலத்தில் பேச, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர் உடனே நீ ஏன் இதை தமிழில் எழுதாமல் இங்கிலீஷில் எழுதினேன்னு அவர் கேட்டாரு. நான் என்னுடைய தாய்மொழியை பயன்படுத்தி எவரையும் திட்டமாட்டேன்னு பாரதி சொன்னார். இதெல்லாம் கைத்தட்டல் வாங்குறதுக்காக. காந்தியினுடைய அத்தனை கடிதங்களும் பொது வெளியில இருக்கு. அத்தனையும் தொகுத்து வச்சிருக்கிறார். காந்திக்கு எழுதப்பட்ட கடிதம், காந்தி எழுதிய கடிதம் எல்லாமே இருக்கு. அதுல இந்த மாதிரி ஒரு ஆவணத்துல இல்லை எங்கேயுமே. லியோ டால்ஸ்டாய் அவர் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதுல உங்கள் திருக்குறளை படித்துத்தான் நான் அகிம்சையை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் உண்மை இல்லைன்னு தெரியும். காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது லண்டனுக்கு போறாரு. போகும்போது அங்க ஒரு கடிதத்தை பார்க்குறாரு. அந்த கடிதம் லியோ டால்ஸ்டாய் ஒரு வங்காள நாட்டு, நம்ம வெஸ்ட் பெங்கால்காரனுக்கு எழுதியது. அது எ லெட்டர் டு எ ஹிந்து. அதாவது இங்க லண்டன்ல இருந்த ஒரு பெங்காலி, நம்ம ஊருக்காரன், அவருக்கு கடிதம் எழுதுறான். சாதாரணமாக வணிகத்துக்கு வந்த இந்த ஆங்கிலேயர்கள் எங்களை ஆளுகிறார்கள், எங்கள் இந்தியாவை, இவர்களை அடித்து விரட்ட முடியாதா, நாங்கள் மிலிட்ரியை வச்சு இவங்களை விரட்ட முடியாதா அப்படின்னு கேட்டு எழுதுறான். அதுக்கு அவர் என்ன பதில் எழுதுறாருன்னா, நீங்க எத்தனை பேர், அவங்க எத்தனை பேர், அப்போ 30 கோடி, அவங்க 3000 பேர், 30,000 பேர், அதாவது வந்தவங்க இந்தியாவுக்குள்ள. உங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்கு, உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு, நீங்க சமயத்தை வச்சுக்கிட்டு பிரிஞ்சு கிடக்குறீங்க, நீங்க எப்படி அவனோட சண்டைக்கு போக முடியும்? உங்க ஊர்லயே ஹிந்து குரல்னு ஒண்ணு இருக்கு, அதுல சொல்லியிருக்கு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணயம் செய்தார். அத அவர் ஹிந்து குரல்னு சொல்றாரு. அவர் ஜெர்மன் மொழிபெயர்ப்பை எங்கேயோ படிச்சிருக்கிறார். ஒரு சில குரல்களை அவர் கோட் பண்றாரு. ஆனா இது திருக்குறள்னும் தமிழ்ல இருக்கிறதுன்னு அவர் சொல்லல. இந்த கடிதத்தை காந்தி பார்க்கிறார். பார்த்துட்டு லியோ டால்ஸ்டாய்க்கு அவர் ஒரு கடிதம் எழுதுறார். இந்த கடிதத்தை நான் எடுத்து அதுல சில ஆல்ட்ரேஷன் பண்ணி சில விஷயங்கள், ஏன்னா விதி கொள்கையை லியோ டால்ஸ்டாய் எதிர்க்கிறார், உருவ வழிபாட்டை எதிர்க்கிறார். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இதை எங்க இந்தியர்களுக்கு கொடுக்கலாமா, இதை நான் விடுதலை போராட்டத்துக்கு ஒரு தூண்டுகோலா நான் வச்சுக்கலாமா அப்படின்னு லியோ டால்ஸ்டாய்க்கு எழுதுறார். அவர் அதுக்கு சம்மதம் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு இதை 10,000 காப்பி எடுத்து அன்றைக்கு அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் டிஸ்ட்ரிபியூட் பண்றார். அவர் மொழிபெயர்த்து, இங்கிலீஷ்ல இருக்கிறத மொழிபெயர்த்து அவர் பண்றார். இதெல்லாம் நடந்திருக்கு. காந்தியும் டால்ஸ்டாயும் ஒரு முறை கூட சந்திச்சது. ஆனால் டால்ஸ்டாய் பண்ணைன்னு ஒன்று, டால்ஸ்டாய் மேல இருந்த அன்பினால சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் உருவாக்குறார். டால்ஸ்டாயோட பொண்ணு அவர் சந்திக்கிறார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அவங்க கடித போக்குவரத்து நின்றது. காரணம் டால்ஸ்டாய் தவறி போறாரு. இந்த மாதிரி செய்திகளை பாதியை எடுத்து கற்பனை சேர்த்து பேசுறது பட்டிமன்றங்கள்ல மேடைகள்ல ரொம்ப ஜாஸ்தி. ஆம்ஸ்ட்ராங்கும் நிலவில் இறங்கினாங்க இல்லையா, அவர் முதல்ல இறங்க வேண்டியவர் ஆல்ட்ரின் தான். ஆம்ஸ்ட்ராங் ஏன் இறங்கினார்னா, ஆல்ட்ரின் தயங்கினாரு,
அதனால தான் ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டாருன்னு. அது மகா அபத்தம். அதுக்கான நாசாவுடைய குறிப்புகள்லாம் எடுத்து பாருங்க. அவங்க இறங்கினது ஜூலையிலேயோ என்னமோ. அதுக்கு முந்தின ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே இந்த பயணத்தினுடைய கமாண்டர் யாரு? கமாண்டர் இன் சீஃபே ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கும். அவங்க போய் இறங்கினது ஈகிள்னு ஒரு சின்ன ஒரு அமைப்பு. அதுக்குள்ள ஒருத்தரை தள்ளி விட்டு ஒருத்தர்லாம் இறங்க முடியாது. ஒருத்தர் இறங்கினாதான் அடுத்து இறங்க முடியும். நீங்க நிலவில் என்ன செய்யணும்ன்றத கீழே நாசா தான் சொல்லும். நாசா முன்கூட்டி திட்டமிட்டபடி தான் நடக்கும். இவன் தான் முதல்ல இறங்கணும். அதற்கான பயிற்சியோட தான் அவங்க போயிருக்கிறாங்க. எவ்வளவோ இருக்கு. நாம அந்த மேடைக்கு நம்முடைய சொல்ல வந்த கருத்துக்காக ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை ட்விஸ்ட் பண்ணணும், அரசியல் மாதிரி. இப்போ இந்த மாதிரி நடுவர்கள் இதை பற்றி சரியான புரிதலோடு இருந்தாதான் ஆடியன்ஸு உண்மையை உணர்வான். கண்டிப்பா. இல்லாட்டி அந்த மேடையில் சொல்லப்பட்ட பொய்களை அப்படியே அள்ளிக்கிட்டு. பட்டிமன்ற தலைப்புகள்ல பெருவாரி அவங்களோட பங்களிப்பு அதிகமானு கேள்விப்பட்டிருக்கோம். நிஜமா சார்? முன்னாடி இருந்து அது ஓரளவு எனக்கு ஆர்வம் உண்டு. இது எப்படி சொல்றதுன்னா, நான் மேடைக்கு வந்ததுக்கு ஒரு காரணமே பட்டிமன்ற தலைப்பு ஒன்று நான் சொன்னது தான். 1990 புது புது அர்த்தங்கள் படம் வந்தப்போ அதை வச்சு பாலச்சந்தர் ஒரு பட்டிமன்றம் மதுரையில் போடணும். அதுக்கு பாரதி ராஜா, பாலச்சந்தர், இன்னும் நடிகர்கள் எல்லாம் கொண்டு வந்து வெற்றி விழா கொண்டாட்டம். அது பெரிய வெற்றி பெற்ற படம், இளையராஜா மியூசிக் அப்படின்னு சொன்னார். ஐயா தலைமையில் பாப்பையா சார் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. எனக்கு பிடித்த கருப்பர்கள் மூவர்னு ஒரு பேசியிருப்பார். ஒன்று வைரமுத்து, ஒன்று ரஜினிகாந்த், மூணாவது சாலமன் பாப்பையான்னு அவர் பேட்டியே கொடுத்துருக்காரு. 3 கருப்பர்கள் அப்படின்னு. அந்த வரிசையில் இந்த பட்டிமன்றம் நடத்துறதுக்கு மதுரையில் சொன்னாங்க. அப்போது 4 பேச்சாளர்கள், 4 பேரும் ஆண்கள், என்னை கூட கூட்டு போனாங்க. சாயந்தரம் ஒரு மீட்டிங் போடும். அப்போ மதுரையில் முருகேசனா ஏதோ ஒருத்தர், மறக்க முடியாத கேரக்டர், ஆமாம், டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருந்தார், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் இந்த பாலச்சந்தர் இதுக்கெல்லாம் சினிமாலாம் எடுத்து மதுரையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பார். அவர் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். சாயந்தரம் ஆனால் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு எல்லாரும் கூடுவாங்க தமிழ்நாடு ஹோட்டலில். என்ன தலைப்பில் ஆனால் பாலச்சந்தர் என்ன சொன்னார்னா, என்னோட படங்களை பற்றின ரிவ்யூவாக இருக்கணும், என்னோட படங்களை பற்றி ஒரு பார்வை இருக்கணும். அப்படி தான் தலைப்பு ரெடி பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கன்னாரு. இவங்க போவாங்க, உட்காருவாங்க. இந்த தலைப்பு ஒருத்தர் சொல்லுவார், ஒன்று சொல்லுவார். யார் தலைப்பும் செட் ஆகலை, யார் தலைப்பையும் அவர் ஒத்துக்கலை. அப்போல்லாம் ஃபோன் லைட்னிங் கால் பண்ணணும், அல்லது இது ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் பேசும். 90. அப்போ இந்த ISD STD எல்லாம் வராத காலம். நானும் கூட போய் உட்காந்துருப்பேன். சாயந்தரம் முடிஞ்சு ஏதாவது இட்லி தோசை சாப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒன்று கருத்து வந்துக்கிட்டே இருந்தது. நான் ஒரு 3 நாள் அது நடந்த பிறகு அந்த ஆள் அவர் சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி ஆகிடுவார். அவர் என்னங்கய்யா ஒன்றும் வரமாட்டேங்குது, டைரக்டர் கேட்டுக்கிட்டே இருக்காருயா அப்படின்ட்டு இருந்தார். நான் அப்போ மெல்ல சொன்னேன், எனக்கு ஒரு தலைப்பு தோணுது சொல்லவான்னு. பாலச்சந்தரின் புது புது அர்த்தங்கள், பழைய பல்லவியா புதிய ராகங்கள் அப்படின்னு போறோம். படத்தை ஒட்டியே பாலச்சந்தர் கேட்ட மாதிரி. அது கேட்ட மாதிரி. உடனே அவர் சந்தோஷமாயிட்டார். சரி ஐயா அது நல்லா இருக்கப்பா அப்படின்னு உடனே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லைட்னிங் கால் போட்டார். தற்செயலா பாலச்சந்தர் லைன்ல கிடைச்சாரு. அவர் சொன்னனே இதுதான் தலைப்புன்னு அவர் சொல்லிட்டார். சக்சஸ். அதுக்கப்புறம் அவர் இந்த தம்பி மேடையில் வரலைன்னா பட்டிமன்றம் கிடையாதுன்றார். ஐயா சொன்னார், இவன் எப்படியா மேடைக்கு வருவான், இவன் பேச்சாளனா, ஏதோ ஒரு தலைப்பு சொன்னானே இவனை நான் மேடை ஏத்துறதானார். அவர் அதெல்லாம் கிடையாதுங்க, வந்தே ஆகணுங்க, இவன் இருந்தாதான் பட்டிமன்றம். அவருக்கு ஐயா என்ன சொன்னார், ஏய் இதாலோட பெரும் தொந்தரவா இருக்கப்பா, நீ என்ன செய்ய, மேடையில் ஓரமாக உட்காந்து மணி அடி 10 நிமிஷம் ஆனோடனே டிங் டிங்னு பெல் அடின்றாரு. நான் ஏறின முதல் மேடையே அதுதான். நேரத்தை பார்த்து மணி அடிக்கணும். என்ன எனக்கு கஷ்டம்னா, நான் பேச்சை ரசிக்க முடியல, மணியை பார்த்துக்கிட்டே. கவனம் ஃபுல்லோ அது மறக்கவே முடியாது. அப்போ எனக்கு மேனேஜராக ஒருத்தர் இருந்தார், பாலசுப்ரமணியன், பாலு அண்ணான்னு அவரை சொல்லுவோம். அடுத்த நாள் நான் பேங்க் வரேன். ஏன்னா எங்கள் பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் அந்த நிகழ்ச்சி பார்க்க வந்தாங்க. எல்லாரும் நடிகை சித்தாரா, கீதா, ரகுமான், விவேக். அப்பதான் முதல் படம், 2வது 3வது படம். சின்ன பையனா இருப்பேன். 2வது படமா நம்ம அவ்வளோ பேருடைய ஃபோட்டோ எல்லாம் எடுக்கணும், அவங்களெல்லாம் பார்க்கணும், கை கொடுக்கணும் வந்தாங்க. அவ்வளவுக்கு ஏற்பாடு பண்ணது நான் தான். வந்தவங்க எல்லாரும் அடுத்த நாள் பேங்க் நான் போன உடனே அவர் சொல்றாரு, ராஜா பேங்க் வேலை இல்லைனாலும் மணி அடிச்சாவது பொழைச்சிக்காரு. எனக்கு கேவலமா போச்சு. நான் இவ்வளவு வேலை செஞ்சேன், கடைசியில நீ மணி அடிக்க போட்டு. அதனால அப்படிதான் நம்ம வந்தது.
எனக்கு புதுசா ஏதாவது சொல்லணும், தலைப்புகளை புதுசா உருவாக்கணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி பாரதி மேடமும் நிறைய தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. எங்களை போலவே கல்யாண மாலை மீரா நாகராஜ் நல்ல நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. கடமையை செய் பலனை எதிர்பாராதே, சாத்தியமா சிரமமா, இப்படி தலைப்பு பேசியிருக்கோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இல்ல அது கல்யாண மாலை இன்றைக்கு பொருந்தும் பொருந்தாது. இது மாதிரி எத்தனை புதிய தலைப்புகளை பேசியிருக்கோம். கோவிட் காலத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது இம்சையா சந்தோஷமா. அப்புறம் அயல்மண் தாய்மண் தொடர்பு, அது வளரும் தளரும் அப்படின்னு வெளிநாட்டுல அயல் நாட்டு வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம். நிறைய தலைப்புகள் பேசியிருக்கோம். புது புது தலைப்புகளை மீரா நாகராஜன் கொடுப்பாங்க, பாரதி மேடம் கொடுப்பாங்க. மகாகவி பாரதியின் படைப்புகள் எரி தழலா குளிர் நிலவா அப்படின்னு ஒரு தலைப்பு. இதெல்லாம் பேசியிருக்கோம். பாரதியார் பற்றி நிறைய தலைப்புகள் பேசியிருக்கோம். எரி தழலா குளிர் நிலவா, இப்படி தலைப்புகள் எல்லாம் பாரதி மேடம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பாரதியார் மேல ரொம்ப பெரிய அக்கறையும் பிரியமும். அதனால் அவங்க பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. எங்கள் கம்பன் தலைப்புகள்லேயே நாங்கள் நல்ல நல்ல தலைப்பில் பேசியிருக்கோம். ஏன்னா இலக்கியம் கேட்கும்போது ஒரு மக்களுக்கு ஒரு சோர்வு வரும். நீங்கள் எந்த இலக்கிய கூட்டங்களுக்கு போனீங்கனாலும் சோர்ந்து போவாங்க. அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் தலைப்புகளை கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொண்டு வந்து பேச வைப்போம். நல்லா கேட்குறாங்க. ஐயா, அதே மாதிரி தான் இப்போ வளர்ந்து வர இளம் தலைமுறை பேச்சாளர்களுக்கு நீங்கள் நடுவராக இருக்கிறப்ப மேடைகளில் ஐயா இருக்கிறப்போ நல்ல வாய்ப்புகள்லாம் கொடுக்குறீங்க, பண்ணுறீங்க. ஆனாலும் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ராஜா சார் இளம் தலைமுறை பேச்சாளர் எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரார். ஆனால் அவர் அந்த மற்ற விஷயங்கள் வாய்ப்பு தர்றது, தலைப்பு பேச எல்லாமே ஒரு தலைமை ஆசிரியர் மாதிரி அவர் நடந்துக்குவார், நாங்களும் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு ஒரு கேப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. நிஜமாங்கய்யா? தெரியல. எனக்கு பாப்பையா சார்கிட்ட நான் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு தான் பழகியிருக்கேன். ஒரு வயது காரணம். ஏன்னா என்னை காலேஜில் சேர்த்து விட அவர் தான் பணம் கட்டி என்னை சேர்த்து விட்டார். அதனால் எனக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு அவ்வளவு ரூபாயும் கடனாக அவர் தான் கொடுத்தாரு. அவருடைய மனைவி கொடுத்தாங்க. அதை நான் பேட்டியிலே விகடனோட இதில் கூட கொடுத்துருந்தீங்க. அதனால் அந்த குடும்பத்தோட எனக்கு ஒரு தனிப்பட்ட அட்டாச்மெண்ட். அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு பழகிட்டோம். கொஞ்சம் விலகி இருந்தால் தான் கற்றுக்க முடியும்னு எனக்கு தோணும். பேச்சாளர்களை நடுவரை ரொம்ப தோளோடு தோல் போட்டு பழகினா, மேடையில் இப்போ எப்படி நடுவரை பேசுகிறாங்க, இழிச்சவாயா, உட்கார்றா கருவாப்பிலை, இப்படியெல்லாம் பட்டிமன்றம்ன்ற பேரில் பேசுகிறாங்க. நடுவர்ன்றவர் இப்போ நம்ம சபாநாயகர் மாதிரி இல்லையா, அவர் சொல்கிறதா அங்கே ரூல். கண்டிப்பாக ஒரு கோர்ட்டினுடைய ஜட்ஜி மாதிரி. நீங்கள் பெரிய வழக்கறிஞராக இருக்கலாம், அதே ஜட்ஜு கூட நீங்கள் அவருக்கு சீனியராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு யார் பொசிஷன்? ஒரு சாதாரண ஆள் நடுவராக இருந்தால் கூட அவர் கண்ட்ரோலில் தான் அந்த நிகழ்ச்சி இருக்கும். நடுவரை விமர்சிக்கிறது, நடுவர் சொன்னால் கேட்காம இருக்கிறது, அது பட்டிமன்றம் அல்ல, மரபு மீறுகிற விஷயம். பட்டிமன்றத்துக்கு இருக்கிற மரியாதையை கெடுக்கிறாங்க. அது செய்யக்கூடாது. கொஞ்சம் பேராவது அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பொது வழிகளில் நாம் எப்படி நடந்துக்கிறோம்ன்றத மக்கள் பார்ப்பாங்க. பாப்பையா சார் இன்னொன்று சொல்கிறேன், என்ன மூலனூர் ஆமா, இங்க இருக்கு மூலனூர். அங்கே காந்தி ஜெயந்தி பட்டிமன்றம். அங்கே ஒரு காந்தி கிராம அந்த இது இருக்கும், கதறு. அங்கே ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி நினைக்கிறேன், ரொம்ப வருஷம் முன்னாடி. நான் அப்போ தான் பேச்சாளராக வந்திருக்கேன். இப்போ மகாத்மா காந்தியினுடைய வழி, சத்திய வழி, அது சாத்தியமா இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒன்று காந்திய தலைப்பில், காந்தியை பற்றி நாங்கள் நிறைய தலைப்பில் பேசியிருக்கீங்க. அதில் ஒரு நிகழ்ச்சியில் நானும் என் பக்கத்தில் ஒரு பேச்சாளர், பெண் பேச்சாளர், இன்னொரு தாக்கு சுப்பிரமணியம், 3 பேர் நினைக்கிறேன். இடையில ஏதோ அவங்க ஒரு ஜோக் சொன்னாங்க, நான் சிரிச்சிட்டேன். சரிங்க. திரும்பவும் நான் ஏதோ சொன்னேன், அவங்க சிரிச்சாங்க. இது இப்போ ஐயா பேசிக்கிட்டு இருக்கும்போது மேடையில் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வண்டி ஏறினு பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டார். மேடையில் நான் 2 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக மேடைக்கு வந்தீங்க? இந்த கூட்டத்தில் 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் கவனிக்கிறாங்கல்ல, அம்மா அவ்வளோ பெரிய ஆளா, நீங்களாம் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மதுரை வரைக்கும் திட்டினார். இப்போ மேடையில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கள் கூட்டங்களுக்கு வர்றவங்களை நீங்கள் பாருங்கள், அதிக நகைகள் போட மாட்டாங்க, ரொம்ப மேக்கப் பண்ணி உடைகள் வர மாட்டாங்க. இதெல்லாம் பாப்பையா சாரோட வழிகாட்டுதல். அவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த கையில்
பிரேஸ்லெட்டு, செயின் வாட்ச் எதுவும் போட மாட்டாங்க. வாட்ச் போடுவார், இதெல்லாம் போட மாட்டார். அவர் சொல்கிறது என்னென்னா, நம்மளை நிறைய பேர் கவனிக்கிறாங்கப்பா, நம்ம மேடையில் சில ஒழுங்குகளை பின்பற்றணும், ரொம்ப தேவையில்லாமல் கை தட்டுறது, நடுவரை இஷ்டத்துக்கு புகழ்றது, உலகத்திலேயே சிறந்த நடுவர் நீங்கள் தான், நீங்கள் பேரழகன், இப்படியெல்லாம் சொல்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே வந்து பொதுமக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் செய்யணும், உங்களை வெளிக்காட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால அந்த வரிசையில் வந்ததுனால நானும் கொஞ்சம் கவனமாக இருங்க, நம்மளை எல்லாரும் கவனிப்பாங்க, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுவேன். அதுக்காக நம்ம ரொம்பவும் அவங்கள விட்டு விலகிறோன்னு அர்த்தம் இல்லை. நான் யாரையும் ஹராஸ் பண்ணுற மாதிரி நான் பேசினதில்லை. வர்ற பிள்ளைகளுக்கு இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. நீங்கள் என்ன இந்த பாடல் பாடுறதை நான் பெரும்பாலும் அங்கீகரிக்கிறது மாட்டீங்க. பட்டிமன்றம்ன்றது இயல் விஷயம். இதில் மியூசிக் வர்றதை நான் விரும்புறது இல்லை. ரொம்ப தவிர்க்க முடியலைன்னா ஒரு வரி சொன்னால் பரவாயில்ல, அதை தொடர்ந்து பாடுனா பாடகர்கள் மாதிரி யாரும் பாட முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஒரு பாடகர், இப்போ ஒரு மியூசிக் கச்சேரி பண்ணுற பாடகர் பாடுற மாதிரி அந்த சுதியில் அந்த மாதிரி மெட்டை விடாமல் பாட முடியாது. நம்ம பாடுறது பாட்டையும் கெடுக்கும், பட்டிமன்றத்தையும் கெடுக்கும். மூச்சு வாங்க பாடிட்டு திரும்ப அந்த இடத்துல பிடிச்சு பேசுறதும் கஷ்டம். பாடும்போது நேர விரயமாகும். அதனால ஐயா தலைமையில் ஒரு நாளும் பாட விட மாட்டார். ரொம்ப ரேராக தாக்கு சுப்பிரமணியம் எப்பயாவது ஒரு வரி பாடியிருப்பார். அதுவும் இந்த அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அந்த ஒரு பாட்டை தான் அவருக்கு தாயார் தரமால பாடிட்டு அழுவார். மற்றபடி பாடலை அனுமதிக்கிறது. இது மாதிரி சில கண்டிப்புகளை சொல்லுமே தவிர, இடம்பிள்ளைகள் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அவர்களை வளர்த்துக்கன்னு தான் ஆசைப்படுறோம். நான் அவங்க சில விஷயங்களை கற்றுக்கணுன்றதையும் நான் சொல்லத்தான் செய்வேன். ஏன்னா எனக்கு இருக்கிற அனுபவத்தை ஷேர் பண்ணுறோம். விருப்பம் இருந்தால் எடுத்துக்கிறாங்க, வேண்டாட்டி விட்டுருக்கும். ஐயா, இன்னைக்கு உலகையே அச்சுறுத்துற டெக்னாலஜி அப்படின்னா ஏஐ. அதை வந்து எல்லா மட்டத்துலேயும் வந்து அது கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நன்மைகள் நிறையா இருக்குது. ஒரு டெக்னாலஜி எப்போ வந்தாலும் நன்மைகள் இருக்கும், தீமைகள் இருக்கும். வருங்காலத்தில் இந்த பட்டிமன்றங்கள் ஏஐயோட தாக்கம் ஏதாவது இருக்குன்னு யோசனை இப்பவே வந்துருச்சேன். இப்பவே எல்லார் குரல்லையும் ஒரு சின்ன குழந்தை பேசுது, ஆண்கள் மாதிரி சின்ன பையன் பேசுகிறான், மேக்கப்போட இல்லை வடிவேலை காட்டுற மாதிரி. பாரதி பாஸ்கர் பேச்செல்லாம் நிறைய வந்திருக்கு. அது வந்து மனித மூளைக்கு நிகர் மனித மூளை தான்றது என்னோட கருத்து. சுயமாக சிந்திக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐன்றது ரொம்ப ஆரம்ப நிலை தான்றாங்க. அடுத்து இன்னும் 2 நிலை இருக்குன்றாங்க. ஜிஐன்னு ஆர்டிஃபிஷியல்லேருந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் ஒன்று வரப்போகுதுன்றாங்க. அதெல்லாம் வந்துடுச்சுன்னா அது ஒழுங்காக ரியாக்ட் பண்ணும், புரிந்து கொள்ளும். ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தது கூட பார்த்தேன் நான். நம்ம மனுஷன் என்ன ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவானோ அப்படி இது பண்ண போகுதுன்றாங்க. இப்போ சீனாவில் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தை பெறுவதற்கு ஆர்டிஃபிஷியல் உமன், அதாவது ரோபோலேயே ஒரு பெண் மாதிரி அது கருவை உண்டாகி அதுவே குழந்தையை பெற்று தரும்னு சொல்கிறாங்க. அது வரப்போகுதுன்னு விகடன் செய்தியில் பார்த்தேன். இப்போ அடுத்த 10 வருஷம் கழிச்சு, இப்போ நீங்கள் 90 வரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே ஃபோன் பேசுவாங்கன்னு சொன்னால் நம்பியிருப்பாங்களா? நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இப்போ எங்கள் அப்பாவுடைய பெரிய ஆசை எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கணும்ன்றதான். கலர் டிவி வீட்டில் இருக்கணும், ஃபோன் இருக்கணும், ஃபோன் எடுத்து பேசணும்னார். கடைசி வரைக்கும் எனக்கு அவர் இருந்த வரைக்கும் என்னால் வாங்க முடியல. அவர் ஃபோனை பார்த்ததில்ல வீட்டில். அப்போது அந்த தலைமுறை அதை பார்க்காமலே போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து 2G மொபைல் வாங்கியப்போ காதில் வச்சு பேசினாலே பெரிய விஷயம். இன்றைக்கி லைவாக கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். இதை என்னைக்காவது நினச்சி பார்த்தோமா? ஒரு 10 வருஷம் முன்னாடி இல்லை. இப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்ன்றது யாருக்கு தெரியாது. ஆனால் மனித மூளையை மழுங்கடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு நமக்கு தெரிகிறது. எவ்வளவு தூரம் நம்ம மூளையை ரெஃப்ரெஷ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் மனிதர்களுக்கு நல்லது. இப்போவே நிறைய விஷயங்களை இழந்துட்டோம். மனப்பாட சக்தி இழந்துட்டோம், நினைவாற்றலை குறைச்சிக்கிட்டோம், இயக்கம்ன்றது குறைஞ்சி போச்சு, கண்களுக்கு கூடுதல் வேலை கொடுக்குறோம், மூளை சோர்வடைகிறது, உறக்கம் மாறி போச்சு, சில நியதிகள் நியமங்கள் கெட்டு போச்சு, தூங்குற நேரம், எழுந்திருக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், மனிதர்களை சந்திக்கிறது குறைஞ்சி போச்சு, குடும்பமாக பேசுறது குறைஞ்சி போச்சு, எங்கே போனாலும் சூழலை ரசிக்கிறது குறைஞ்சி போச்சு. பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆக்சிடென்ட் ஆகி 1/2 மணி நேரம் கழிச்சு தான் இவனுக்கே தெரியுது. இந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரையோ இடிச்சிட்டான பிறகு இவன் உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க, சத்தம் கேட்ட பிறகு நம்ம வண்டி தான் இடிச்சிருச்சான்னு பார்க்குறான் பஸ்ஸில். இந்த மாதிரியெல்லாம் மாறிக்கிட்டே வருது. இதுவே மனித சமூகத்துக்கு நல்லதில்லை. இதை இதுவே கஷ்டம்னா
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அதனோட அதை உருவாக்கின அந்த சிஇஓ சொல்றாரு, என்னோட பையன் கல்லூரிக்கு போக மாட்டான்றாரு, காலேஜுக்கு போய் படிக்கிறதுன்ற சிஸ்டமே மாறும்ன்றாங்க. வேலை இழப்பு அதிகம் இருக்கும் உலகம் முழுக்கன்றாங்க. இதெல்லாம் என்ன செய்ய போகுது? ஒரு பக்கம் அறிவியல் வளரத்தான் வளரும், அதை தடுக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அறிவியலால் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு, அதையும் மறுக்க முடியாது. ஆனால் அதன் பின் விளைவுகளும் இருக்கு. இப்போ ஒவ்வொரு மாத்திரையிலையும் சைடு எஃபெக்ட்ன்றாங்களே. ஆமாம், மாத்திரை தேவைதான், இல்லாட்டி நோய் தீராது. ஆனால் சைடு எஃபெக்ட் இன்னொன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். ஏன்னா மனித குலத்தை அழிப்பது போல அது வந்துடக்கூடாது. அந்த கவலையும் பயமும் இருக்கு. கண்டிப்பா. நான் நடக்க போறதை தடுக்கிற சக்தி எவரிடமும் இல்லை, அதுதான் உண்மை. ஆனா இதனால இப்போ நம்மகிட்ட இல்லாத பேச்சாளர்ல அவங்க கருத்துக்களை உள்வாங்கி குரலை வச்சு இப்ப நினைச்சா இந்த டெக்னாலஜி வந்து தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா பேச வைக்க முடியும், கிருபானந்த வாதியார் பேச வைக்க முடியும். இப்ப நீங்க சொல்றது சரிதான். இப்ப நானே சில சமயம் யோசிப்பேன், மகாகவி பாரதி வாழ்ந்த காலத்துல அவர் ஒலி நாடா இல்ல, அவர் குரல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. காந்தியினுடைய குரல் இருக்கு, குன்றக்குடி அடிகளார் குரல் இருக்கு, வாரியார் குரல் இருக்கு, இன்னும் சில ரொம்ப பெரிய அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க குரல்லாம் இல்லை, நமக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு எனக்கு சில சமயம் தோணும். ஆனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணால், இப்போ நீங்கள் சில சினிமாக்களில் பார்க்குறீங்களா, இப்போ வர்ற படத்தில் அவரை இளைஞராக காட்டுறாங்க, டி ஏஜிங். ஆமாம், டி ஏஜிங்கா, ஆமாம், ஏஜிங்கிறதான் சரி, டி ஏஜிங்கிறது சரி, வயதுல இருந்து இளைய வயது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். உண்மை ஒரிஜினல் தான். நகையிலேயே இமிட்டேஷன் போடுறோம்ல, அது சில சமயம் ஒரிஜினலோட அழகா இருக்கும். ஆனால் ஒர்த் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாகேஷை பேச வைக்கலாம், எம்ஜிஆரை பேச வைக்கலாம். எனக்கு என்னவோ அது ஒரிஜினல் மாதிரி அது வரும்னு தோணல. பேச்சாளருடைய சிந்தனைன்றது அந்த நேரத்தில் என்ன வருமோ அதுதான். அது வந்து எனக்கே தெரியாது. இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க ஒன்று சொல்லுவாங்கன்னா அது எனக்கே யோசிச்சது. நம்ம மேடையிலே ஒன்று சொன்னோம் இல்லையா, இந்த பட்டிமன்றம் ஒரு தம்பி சொன்னார்ல, அந்த மாதிரில நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு சொல்லி பேச்சாளர் ராகவேந்தர் பேசினா கொண்டு போய் டெல்லியில் விட்டு வந்தார். அப்போ நான் திருப்பி கேட்டேன், நிலநடுக்கம் வர்றதை முன்கூட்டி யாராவது சொல்கிறாங்களா? டெல்லிக்கு போகிறதுக்கு யார் சொன்னது? அது எவனுக்குமே தெரியாது, திடீர்னு தானே வரும். இந்த மாதிரி ஜோக் எப்படி சொல்கிறீங்கன்னு. அப்போ இது அந்த நேரத்தில் யோசிக்கிறதுனால வருது. கண்டிப்பாக இது வந்து இதுதான் சரின்னு எனக்கு தோணும். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இது வந்தால் என்ன வரும்ன்றத கற்பனையில் எனக்கு சொல்ல தெரியல. அதுவும் வரலாம், சகிச்சுக்கணும். இத்தனை நாள் அனுபவத்தில் மேடையில் இப்போ அந்த கணவனா மனைவியா, ஆண்களா பெண்களா அப்படின்னு நிறைய தலைப்பு நிறைய பேசிட்டீங்க. இதில் ஏதோ ஒரு கட்டத்தில் இது மேலே ஒரு சலிப்பு, இல்லை இதை ஏதோ மாற்ற முடியுமா அப்படின்னு ஏதாவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஒவ்வொரு நேரமும் புதிய தலைப்புகள் வேணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் எங்கள் நெருக்கடி என்னென்னா, மாஸ் மீடியாவில் இந்த மாதிரி தலைப்புகளை தான் போட கொஞ்சமாவது புதிய தலைப்பு, சுற்றுச்சூழலை பற்றி, குடும்ப நலம், உடல் நலம் பேணுவதை பற்றி, இன்னும் சமூக ஒழுக்கம் பற்றி, போதை வன்முறை போதை, இதை பற்றி நிறைய சொல்லலாம். நாங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம். ஆலை பாதுகாப்பு பற்றி பேசியிருக்கிறோம், ஸ்பிக்கில் பேசியிருக்கோம், எம்ஆர்எல்ல பேசியிருக்கோம், சிபிசிஎல்ல பேசியிருக்கோம். ஆலை பாதுகாப்பு எப்படி இருக்கணும், காவல்துறையை பற்றி பேசியிருக்கோம், சமூக சுத்தமாக இருக்கிறது, நம்ம தெருக்கள் சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரத்தை பற்றி பேசியிருக்கோம், சில நோய்களை, சர்க்கரை நோயை பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் இருக்கத்தான் இருக்குது. ஆனால் பொது வெளியில் மாஸ் மீடியாவில் அது வராது. அவங்க வந்து கணவனா மனைவியா, ஆண்களா பெண்களா தான் போடுவாங்க. இப்போது விநாயகர் சதுர்த்திக்கு கூட கணவனா மனைவியாக தான் பட்டிமன்றம் சன் டிவியில். நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் பேச முடியும். ஏன்னா மாஸ் மீடியா வந்து அவங்க சில கணக்குகள் வச்சுருப்பாங்க, டிஆர்பி ரேட்டிங் வச்சுருப்பாங்க. அவங்க சொல்கிறதா நாங்கள் கேட்க முடியும். எங்களுக்கு புதிய தலைப்புகளை பேசணுன்ற ஆர்வம் உண்டு. நாங்கள் பல முயற்சி பண்ணியிருக்கோம். வாழ்க்கையில் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது நேற்றைய நினைவுகளா, நாளைய கனவுகளா. இப்போ நம்ம நகைச்சுவை மன்றத்திலே என்ன போட்டோம், மன அழுத்தம் பெருக காரணம் வீட்டு சூழலா, வெளிச்சூழல். அதுவும் கலகலப்பாக தானே இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருந்தது. அதுக்கு மேலே என்ன வேணும்? அதனால் புது தலைப்புகளை நாங்கள் முயற்சி தான் பண்ணுறோம், ஆசைப்படுறோம். அமைப்பாளரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லா பண்ணலாம் சார். அமைப்பாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சார் நல்ல தலைப்பாக பேசணும், ஆனால் ஃபுல்லாக நகைச்சுவையாக இருக்கும். தலைப்பு சொல்லும்போது இன்னொன்றுங்க, பட்டிமன்றம்ன்றது நகைச்சுவை களம் அல்ல.
நீங்கள் ஹியூமர் கிளப்பில் பேசுகிறத பட்டிமன்றத்தில் பேசக்கூடாதுன்றது என்னோட கருத்து. ஹியூமர் கிளப்பில் என்ன ஜோக் வேணாலும் அடிக்கலாம், அதில் சிரிக்கணும்னு தான் அவங்க வர்றாங்க. அங்கே லாஜிக் கூட இருக்காது, சில சமயம் புத்திசாலித்தனம் தேவையில்லை. ஆனால் பட்டிமன்றம்ன்றது அறிவுபூர்வமான விவாத களம். 2000 வருஷமா தமிழில் இருக்கிறது. பன்னரும் கலை தெரி பட்டி மண்டபம்னு கம்பன் எழுதியிருக்கிறார். மணிமேகலையில் இருக்கு. மாணிக்க வாசகர் சொல்றாரு. எவ்வளவு காலமா பட்டிமன்றம் இருக்கு. இந்த பட்டிமன்றத்தை ஜோக்காக்க காமெடியாக ஆக்குறதுக்கு செய்யக்கூடாது. வெறுமனை காமெடி பண்றதுக்கே பட்டிமன்றம் நடத்துறது பெரிய தவறு. ஏன்னா இந்த பட்டிமண்டபங்களை திரும்பவும் கொண்டு வந்தவர் காரைக்குடி சாவனா கணேசன் ஐயா. அவர் கம்பன் கழகங்களை தான் அதை தொடங்கினார். அதுக்கு பிறகு குன்றக்குடி அடிகளார் அது மெல்ல கொண்டு வந்து தெருக்களுக்கு கொண்டு வந்தார். பாப்பையாசார் காலத்தில் அது குடும்பங்களுக்குள்ளே போச்சு. அப்புறம் அது சினிமா அது இதுன்னு போயிடுச்சு. இப்போ இந்த பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது தெரியாமல் முழுக்க ஜோக் அடிக்கிறது, தேவையில்லாத அபத்தமாக பேசுறது, ஒருத்தர் திட்டுறது, இதெல்லாம் பட்டிமன்றமே அல்ல. அதனால் அங்கே சீரியஸாக பேசணும், கொஞ்சமாவது மனசை தொடுற மாதிரி இருக்கணும். அவங்க கிளம்பி போகும்போது ஒரு செய்தியாவது தெரிஞ்சுக்கிட்டு போகணும். முழுக்க சிரிக்கிறதுக்கு காமெடி டைம் போதும், நகைச்சுவை மன்றத்தில் ஜோக் அடிக்கிறது போதும். அது ரிலாக்ஸேஷன். அது தப்புன்னு நான் சொல்லலை, அது தனி. அதை பட்டிமன்றம்ன்ற பேரில் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக. அப்புறம் இப்போ பட்டிமன்றம் ரசிக்கிற நீங்களே சொல்லியிருப்பீங்க நம்ம இடையில 40 வயதுக்கு மேலே தான் இந்த பட்டிமன்றம் இதெல்லாம் விரும்புகிறாங்க. பட் இதன் மூலமாக பேச்சு மூலமாக இளம் தலைமுறையை ஈர்க்க முடியுமா? ஓரளவு பண்ணலாம், ஆனால் அதற்கேற்ற தலைப்புகள் போகணும். ஏன்னா இப்போது ஒரு தலைமுறை இடைவெளின்றது முன்னாடியெல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் இருந்தது. இப்போது ஒவ்வொரு மாதமும் ஒரு இடைவெளி மாறிட்டே. இப்போ நாங்கள் பார்க்குற காலத்தில் 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு சேஞ்ச், ஒரு மூடு. அது ஒரு நீங்கள் சினிமா கதாநாயகிகளை பார்த்தாலே தெரியும். 20 வருஷம் கதாநாயகி இருப்பாங்க, 15 வருஷம் கதாநாயகி இருப்பாங்க. இப்போ ஒரு படத்துக்கு தான் கதாநாயகி, அடுத்த படத்துக்கு வேற ஆள். ஹயாத் லோஹர் அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கே போச்சுன்னு தெரியல. இது மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. சரோஜாதேவி மாதிரி, சாவித்திரி மாதிரி, KR விஜயா மாதிரி, ஜெயலலிதா அம்மா மாதிரி, அப்படி யாரையுமே இனிமேல் பார்க்க முடியாது. எல்லாம் அப்படி 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 இன்ஸ்டண்ட்டாக போயிடுது. அதனால் அந்த பிள்ளைகளை இருத்தி வைக்கிறதுன்றது எளிமையானதில்லை. இப்போ நாங்கள் கல்லூரிகளுக்கு போகும்போது, பள்ளிகளுக்கு போகும்போது ரொம்ப சிரமப்படுறோம். அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறது. அங்கே போனால் இன்னும் நெருக்கடி. யாருக்கு பேசுறது? ஆசிரியருக்கு பேசுறதா, பெற்றோருக்கு பேசுறதா, பிள்ளைகளுக்கு பேசுறதா? பிள்ளைகள் எதையும் எதிர்பார்க்க மாட்டான், விட்றா என்னன்னு தான் இருப்பான். இப்போ அவர்களுக்கு சொல்கிறது, இப்போ நான் சமீபமாக ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அந்த கல்லூரியில் அதனோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சொல்கிறாரு, நான் ரொம்ப சிரமப்படுறோம் சார், எந்த ஒழுக்க குறியீடுகளும் இல்லாமல் அந்த பிள்ளைகள் வளர்கிறாங்க, எப்படியும் அவங்கள கட்டுப்படுத்த முடியலை, பெற்றோராலையும் முடியலை, எங்களாலையும் முடியலை, உண்மையிலேயே கண்ணீர் வடிக்கணும்னு சொன்னார். அப்போது பெரும்பகுதி பிள்ளைகள், எல்லாரையும் சொல்லலை, பெரும்பகுதி என்ன செய்ய முடியும்? இந்த சூழலில் அவங்கள இருத்தி வச்சு அவங்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆரம்பித்தோன்னா அப்படியே விலகி ஓடுறாங்க. அதனால் பேச்சாளர்கள், அறநெறி சொல்பவர்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி தான் இருக்குதான். ஏதோ பக்தி பூர்வமாக சொல்லும்போது கேட்பாங்க, அல்லது நகைச்சுவை பூர்வமாக சொல்லும்போது கேட்பாங்க. மற்றபடி சீரியஸாக அட்வைஸ் பண்ண போனீங்கன்னா கேட்க பெற்றோருக்கே அது சேலஞ்சு தான். உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு ஏதாவது பேசுங்க, முடியாது, எழுந்து ஓடிடுறான். அதனால் இந்த தலைமுறை ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களை கொண்டு வர முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக. அது தெரியல, இறைவன் திட்டம் என்னவோ. இப்போ இளம் தலைமுறை பேச்சாளர்களும் வராங்க. இப்போ அவங்க இன்னும் பேச்சுலகளை வரணும். இப்போ நீங்களும் பாரதி பாஸ்கர் மேடமும் இவங்களாம் பார்த்தா ஒரு உதாரணமாக தான் நீங்களே இருக்கீங்க. உங்களை இலக்கை அடையணும், உங்களை மாதிரி புகழ் பெறணும், மேடையில் அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன அறிவுரை சொல்லுவீங்க? இல்லை, முதல்ல அறிவுரைன்னு நான் எதையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் நம்மளை விட அறிவானவர்களாகவும் பல தளங்களில் இருக்கிறவங்களாகவும் இருக்காங்க. ஒரு விஷயம், நாங்கள் வளர்ந்த காலம் வேற. 90களில் வந்தோம், ஒரு தலைமைக்கு கீழே இருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதி மேடம் சென்னையில் இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய நடுவர்கள் பழக்கம் உண்டு. அவங்க இந்த துறையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல ஆரம்பத்தில், எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன். நான் அவங்க ஒரு பெரிய பன்னாட்டு வங்கியில் பெரிய பதவியில் இருக்கிறேன். அந்த மாதிரி அமெரிக்க வங்கியில் வேலை செய்கிறது கடுமையான பணி. அதை விட்டுட்டு அடிக்கடி நான் வெளியில் போகிற மாதிரிலாம் அவங்க போகலை. எப்பயாவது பட்டிமன்றங்களுக்கு வருவாங்க, இலக்கிய கூட்டம், அதாவது சன் டிவி மாதிரி வருவாங்க. நாங்கள் அடிக்கடி போகிற மாதிரி அவங்க வந்ததே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் வெளியூர்களுக்கெல்லாம் வர்றாங்க, முன்னாடி வரவே மாட்டாங்க.
நாங்கள் அப்படி இல்லை, ஒரு டீமாக இருந்தோம், பின்னாடியே போனோம், குறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம், ஒற்றுமையாக இருந்தோம் கூடுமான வரைக்கும். இப்போ ஒரு பயணத்தில் போவோம், அப்படி பயணத்தில் போகும்போது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வைங்க, திரும்பி வரும்போது என் கூட இருக்கிறவங்க, தம்பி இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, இந்த இடத்துல நீங்கள் சொன்ன அந்த பாடல் தப்பு, இதுதான் சரியான பாட்டு, அடுத்த முறை அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க. நடுவர் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டா மேடையிலே திருத்துவார். அது தம்பிக்கு அது தெரியும், அவசரத்துல ஏதோ தப்பா சொல்லிட்டார் அப்படின்னு நம்மளையும் காப்பாற்றுவார். இப்படி ஒரு வழிமுறையில நாங்க வந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சி நிறைய வேணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது பேச்சுத்துறையை வச்சே வாழ்ந்துடலாம்னு சில பேர் நினைக்கிறாங்க. எனக்கு என்னவோ அது எனக்கு சரியா தெரியல. அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நான் 35 வருஷம் பேங்க்ல வேலையை முடிச்சுட்டு தான் இந்த துறையில் வெளியில வந்தேன். என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, சிவாஜி படம்லாம் வந்தப்போ நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணுங்க, சினிமாவுக்கு போங்கன்னு. இதுதான் எனக்கு சோறு போட்டது. 1984 யாருமே என்னை மதிக்காத காலத்தில் என்னை மதித்து வேலை கொடுத்தது பேங்க் தான். அப்போ நான் பேச்சாளர் கிடையாது, என் கையில் 10 பைசா கிடையாது. தெருவில் நின்று அவனை கூப்பிட்டு ஒரு பேங்க் வேலை கொடுத்துருக்கு, நீ போ உன் வேலை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நான் கடைசி வரைக்கும் வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருப்பேன்னு தான் நான் இருந்தேன். இதை முழு நேரம் ஆக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரியலை. யூடியூப் மூலமாக பேசி பேசி மேலே வரலாம்னு சில பேர் இப்போ யூடியூபர்ஸ் நிறைய வந்திருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க. பேச்சுத்துறைன்றது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. 6 மாதம் பேசாமல் இருந்தவங்க திரும்ப பேச கூப்பிட்டு அதை நல்லா விட்டு காட்டும், அவங்க அந்த துறையை விட்டு விலகின மாதிரி தெரியும். அப்போ தொடர்ந்து அந்த துறையில் இருக்கணும், மற்றவர்கள் பேசுவதை கேட்கணும், புதுசாக யாராவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். கற்றிலன் ஆயினும் கேட்க அப்படின்றது ரொம்ப அருமையான குரல். அது எனக்கு தெரியாததை மற்றவங்க சொல்லுவாங்க, நான் யார் பேச்சையும் கேட்பேன், அதுலேருந்து புது வெளிச்சம் கிடைக்கும். நம்மளை எளிமைப்படுத்திக்கணும், ரொம்ப பெரிய உயரங்களை உடனே அடையணும்னு நினைக்கக்கூடாது. மெல்ல மெல்ல தான் படிப்படியாக போகணும். படக்குன்னு மேலே போனால் சடக்குன்னு விழுந்துடும். அதனால் ஒரு சிலரை பார்த்துட்டு இவர்கள் மாதிரியே நான் ஆக வேண்டும் அப்படின்லாம் நினைக்கிறது நியாயம் இல்லை. கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அப்படி ஆகணும், நான் முயற்சி பண்ணணும், வரும்போது பார்க்கலாம். பெர்சிவியரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, தொடர் முயற்சி, விடாமுயற்சி. இப்போ நான் ஒரு 34 வருஷத்தில் நான் பண்ணியிருக்கிற பயணங்கள், தூங்காத இரவுகள், குடும்பம்ன்ற அமைப்பை விட்டு வெளியில் இருந்தது, பட்ட அவமானங்கள், சர்க்கிள்கள், ஏச்சு பேச்சு, எதிர்ப்பு, துறை சார்ந்த பொறாமை, இத்தனையும் இருக்குல்ல, தாண்டி தானே வந்திருக்கீங்க. இப்போ இதையெல்லாம் வாங்கிக்க தயாராக இருக்கும். இட்ஸ் நாட் அ கேக் வாக். ரோஜாக்களை கூப்பிட்டு வச்சு உங்களை கூப்பிடுவாங்கலாம் நினைக்க முடியாது. உங்களை திட்டுறவங்க நிறைய இருப்பாங்க, இப்போவும் என்னை திட்டுறவங்க இருப்பாங்க, இவெல்லாம் ஏன் இன்னும் பேசுகிறான்னு. இந்த சமூகம் என்ன நினைக்கிறேன்னா இவங்க காசுக்காக பேசுகிறாங்க. ஒரு பயணம் பண்ணவன் காசு இல்லாமல் என்ன செய்வான்? இங்கே மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வரணும்னா பே பண்ணி தானே வரணும். கண்டிப்பாக. இப்போ நீ இந்த உலகத்தில் யாராவது இனாமாக ஏதாவது வேலை செய்கிறாங்க? இந்த தேசத்தின் அத்தனை பணிகளுக்கும் ஏதோ இருக்குது. ஏதோ கோவிலில் உழவார பணி செய்கிறவங்க, சாமிக்காக போய் சேவை செய்கிறவங்க மட்டும்தான் இலவசமாக செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது, ஆன்ம திருப்தி இருக்குது. ஆமாம், கடவுள் பணி. அது தவிர எல்லா பணிகளுக்கும் ஏதோ ஒரு தொகை இருக்குது, இருக்கதான். இப்போ இந்த நேரத்தை நம்ம செய்கிற அளவு இதை விட நிறைய காசு வாங்குறவங்க இருக்காங்க. நம்ம 1 மணி நேரம் செலவழிக்கிறோம்னா அதே 1 மணி நேரத்தை ஒரு நடிகர் செலவழிச்சாருன்னா அவர் லட்சக்கணக்கில் வாங்கிக்கிறோம். அதனால் இது அறிவுபூர்வமான ஒரு விவாத அரங்கம், வேறு எந்த மொழியிலும் இல்லாத தமிழுக்கு மட்டுமே உரிய சொத்து. அதனால் அதில் ஏதோ செய்கிறாங்க, குறைகள் இருந்தால் சுட்டி காட்டலாம், ஆனால் திட்டுறவங்க நிறைய இருக்காங்க. அதை தாண்டி தானே வளர முடியும். கண்டிப்பாக அதுக்காக பயிற்சி எடுத்துக்கணும். புதிதாக வருகிறவர்கள் காதுகளையும் கண்களையும் அகல விரித்து இருக்கணும், நிறைய வாங்கிக்கணும், நிறைய பார்க்கணும், உலகத்தை பரந்த பார்வை, குறுகலான பார்வையில் போகக்கூடாது, இந்த சமூகத்தை நேசிக்கணும். சாதாரண மனிதனுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுவேன், நான் நேசிக்கணும், அதுதான் முக்கியம். எங்களை பார்க்குற நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி ரொம்ப பட்டிமன்றம் பிடிக்கும், அவங்க இப்போ இல்லை, அவங்கள நினச்சி தான் நாங்கள் உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க நான் கண்ணுக்கே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை அவங்க பாட்டி யாரோ, அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டுருக்காங்க. இப்படி தான் நம்ம மக்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். அதுக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சாங்கன்னா இந்த துறை அவங்களுக்கு நிறைய உயர்வுகளை தரும்.
படக்கு படக்குன்னு எங்கேயாவது ஆள் பிடிச்சி மேலே வந்துடுறோம். என்னையை பற்றி நானே பேசி மேலே வரணும், சோஷியல் மீடியாவில் நம்மளை அதிகம் பேசினா மேலே வந்துடலாம் அப்படின்றது அது என்ன வெற்றி தரும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் அதில் அதிகமாக இல்லை. ஒருவேளை தரலாம். உண்மையான அறிவாற்றல், முயற்சி, உழைப்பு இருந்தால் நிச்சயமாக எல்லா பிள்ளைகளும் மேலே வரலாம். துறை எப்படி போகும்ன்றத காலம்தான் சொல்லும். இறைவன் கையில் இருக்கு. இதுவரை ரொம்ப பொறுமையாக கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப சுவைபட, அதுக்கு இன்னும் அந்த அந்த ஆண்டு, எந்த புத்தகம், யார் ஆர்த்தர் எல்லாமே நினைவில் வச்சு சுவைபட இந்த நேர்காணலை எங்களுக்கு கொடுத்ததுக்கு கோவை நகைச்சுவை சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. என்னையும் அழைத்து ஒரு நேர்காணல் செய்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்து, ஏன்னா மனுஷன் அசை போடும்போது தான் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பாட்டை அசை போடுறதில்ல, நினைவுகளை மட்டும்தான் அசை போடுவோம். அந்த மாதிரி திரும்பி பார்க்க வைத்த கோவை நகைச்சுவை சங்கத்துக்கு என்னோட நன்றி. நீங்கள் ரொம்ப எளிமையாக கேட்டீங்க, ரொம்ப நெருக்கடியான கேள்வி கேட்காம அது என்ன இது என்ன அப்படின்னு ஒருத்தரை கஷ்டப்படுத்தாம. ஏன்னா நேர்காணல் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கிடுக்கி பிடி போடுவது, இப்படி கேட்டார் அப்படின்லாம் இல்லாமல் இயல்பான உரையாடல் தான். இதை ஒன்று நான் நேர்காணலாக பார்க்கல. கோவைக்கு வருவது எனக்கு எப்போவுமே மகிழ்ச்சியான விஷயம். நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல இயற்கை சூழல் உண்டு, எல்லாத்த விட இனிமையான மக்கள். யாரை பார்த்தாலும் சிரிச்சவமா வாங்க வாங்கண்ணா ஏனுங்க அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, எங்கே பார்த்தாலும் ரொம்ப அன்பு காட்டுகிற மக்கள். அந்த வரிசையில் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மீண்டும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. கோவை நகைச்சுவை சங்கம் இன்னும் பல்வேறு சேவைகளை செய்ய வேண்டும் என்று என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை ராஜா சாரோட பேசின நேர்காணல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் பல நேர்காணலை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளிக் பட்டனை அமுத்துங்க. வணக்கம், நன்றி.